வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வேதாத்திரியம். இன்னும் வேற என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர்? இன்னும் வேற என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர்? எடுத்த மனித பரப்பு எதிரே முழுமை என்று தான் முழுமைப்பட்டது மட்டுமல்லாமல் பல கோடி மக்கள் முழுமை பெறுவதற்காக வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்று வாய்ப்பை வழங்கி நம்ம எல்லாம் வழிநடத்திக் கொள்ளக்கூடிய அருள் தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களை மனம் மொழி மைகளினால் வணங்குவோம், வாழ்த்துவோம். வாழ்வ நல்ல நிர்வாகம் நல்ல வளர்ச்சி கொடுக்கும். தான் தாரக மந்திரம். நமது தலைவர் அவர்கள் பொறுப்பேற்ற நாளில் இருந்து உழைப்பு, இந்த உலகத்தில் செல்வந்தம் தோத்திருக்கலாம், அறிவாளி கூட தோத்திருக்கலாம், உழைப்பாளி தோத்து இல்லைங்கிற உதாரணத்துக்கு சொந்தக்காரர் அறுதிகளை பார்வைப்பட்டு உழைப்பால் ஐநா சபை ஆலோசனை குழு உறுப்பினருக்கும் மத்திய அரசுடைய ஆயுஷ் அமைப்பினுடைய இந்த பகுதியினுடைய, அதாவது தென்பகுதியினுடைய யோகா அமைப்புடைய தலைவராகவும் இதற்கெல்லாம் மேலாக அற்புதமான உயர்ந்த ஒரு மகுடம் பத்மஸ்ரீ, ஒரு 11 ஆண்டுக்கு அப்புறம் மீண்டும் பத்ம பூஷன் ஒருவரே இப்படி இரண்டு ஒரு பெரும் பெயரை பெறுவது என்பது ஆச்சரியமான உண்மை. அது மட்டுமல்ல, ஒரு சிறந்த மாமனிதராக சிறப்பு டாக்டர் பட்டம் அவர் எதுவும் தேடல, கிடைக்கல, ஆனா அவர் தேடி வருகிறது. அதனால நம்ம அனைவரும் பெருமை கொள்கிறோம். அப்படியோட தலைவர் உள்ளிட்ட நிர்வாகத்தின் என்றோடு வணங்கி வாழ்த்து வருகின்றேன். வாழ்வளமுடன். இன்னைக்கு ஆலியார் ஒரு மினி சுவிட்சர்லாந்து என்று பலரால் போற்றப்படுகிறது. அது காரணம் நான் பொண்ணா சின்ன பிச்சி, சின்னசாமி என்ன பச்சை பண்ண மற்றும் அவர் உதவியாகக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களும் முருகானந்த வேல் அவெல்லாம் கடுமையான உழைப்பு. அது மட்டும் இல்ல, அங்க கடைகோடி எனக்கு வேலை பார்க்கறாங்க நினைக்கலாம். இந்த கடைகோடி தோட்டத்துல இருந்து ஒவ்வொரு செடியும் கொடியும் நாட்டையும் வளர்க்குறாங்க இல்லையா, அவங்களை எல்லாம் நேரத்துல வாழ்த்தி வணங்குவோம். அது மட்டும் இல்ல, இந்த நினைவுக்கு அவங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்த நம்முடைய ஆலியார் ஐடி இயக்குநர்கள் சிறந்த சேவை செய்யறாங்க. நம்ம எல்லாம் இருந்த இடத்துலயும் இவ்வளவு பெறக்கூடிய ஒரு அற்புதத்தை வழங்க வரக்கூடிய நம்முடைய இயக்குனர் கிறிஸ் முரளி அவர்கள், சக்தி குமாரவேல் அவர்கள், அது இல்லாம இந்த ஒருங்கிணைப்பு பெருமக்கள் பொறியாளர்கள், அதை விட இந்த ஒருங்கிணைப்பு பேராசிரியர் மக்கள் சகோதரிகள்லாம் அதை அப்படியே வரணித்து நம்முடைய பேச்சை 2 மடங்கு உயர்த்திடுறாங்க. பேராசிரியர் மக்கள் நம்முடைய வீரப்பனையா, அவர் துணையா இருக்கக்கூடிய பேராசிரியர் மக்களையும் என்ன பண்ணலாம், வாழ்த்துவோம். ஏன்னா வாழ்த்தூர் அறம், வாழ்த்தூர் அறம். அதனால நம்ம மகிழ்ச்சி சொல்லி கொடுத்த வாழ்த்து மகத்தானது. வாழ்த்த வாயும் நினைக்க நன்னெஞ்சும் தாழ்த்த சென்னிருந்த இறைவான்னு சொல்லுவார். அனைவரையும் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்து வருகின்றேன். இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு எண்ணங்கள் வந்தது. பொதுவா அர்த்தத்தை சொல்லுவாங்க இல்லையா, செயல் பேச்சு இரண்டுக்கும், ஆமா எண்ணம் மூலம், செயல் பேச்சு இரண்டுக்கும் எண்ணம் மூலம். என்ன பண்ணணும்? சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து தேர்ந்துங்கிறார். சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து தேர்ந்து செயல்கள் எல்லாம் நலவழைக்கும் வகையில் காத்தா, செயல் அல்ல அதெல்லாம் நலவழைக்கிற வகையில காத்தா சிவக்கடை ஜீவனை துளிக்குமே. அன்பை தேடி எங்க ஓடுறீங்க, அமைதி தேடி எங்க ஓடுறீங்க? எல்லாம் இருக்கு உள்ளத்தினுள்ளே உளவள தீர்த்தங்கள் மெல்ல குடைந்தாடா பள்ளமும் மேடும் பறந்தறிவாரே கள்ள மனப்படி கல்வி இல்லை ரெண்டாங்க. அந்த கல்விதான் வேதாத்திரி கல்வி. அதான் அந்த கல்வி. இன்னும் வேற என்ன வேண்டும்? ஆழமாக 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 இன்னும் 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 பண்படுவோம், பயன்படுவோம், பண்படுவோம், பயன்படுவோம். வேதாத்தினுடைய அற்புதம். அடுத்த ஒரு நிகழ்வு என்னன்னா, இன்னைக்கு தேடுகின்ற பொருள் எது ஒரு கேள்வி கேட்கிறோம். அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா, சொல்லால் மட்டும் நம்பாத, சுயமா சிந்திக்கணும்னா கேள்வி கேட்டாதான் சிந்தனை வரும். ஒரு கேள்வியில பல பதில்கள் நமக்கு வரும், பல வகையான பதில்கள் வரும்.
பல உதாரணத்தோடு வரும். அடுத்து சொல்லுவாங்க, கேள்வியில எந்த தவறுமே இல்லப்பா, பதில வேணா தவறு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால கேள்வி கேட்க தயங்காதீர்கள். சொல்ல ஏன் எங்க எவ்வளவு எவ்வாறு வினாக்களோட பாரு, ஏன் எங்க எவ்வளவு வினாக்களோட. ஆன்மீக மார்க்கத்துல பெரும்பாலும் கேள்வி பதில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக அமைப்பு இருக்குன்னா நம்முடைய மனவளக்கலை வேதாத்திரிமர்களுடைய கல்விதான். மாதம் ஒரு முறை கேள்வி வைக்கிறாங்களா, நீங்கள் எவ்வளவு கூட அற்புதமான நிகழ்வு நடந்தது. உண்மையிலேயே எதிர்பார்த்தோட 100 மடங்கு மேல சிறப்பாக இருந்தது. என்னன்னு கேட்கிறீங்களா? வேதாத்திரி அறிவின் ஆராய்ச்சி கருத்தரங்கம், தேசிய கருத்தரங்கம். நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய அறிஞர்கள், எவ்வளவு பெரிய மகான்கள். அப்துல் கலாமுக்கு சமமான ஒரு மாமனிதர் சிவதம்பி பிள்ளை அவர்கள். அது மட்டும் இல்ல, இன்னும் நம்முடைய R&D இல்ல DRN இருக்காங்க இல்லைங்களா, ராணுவ ஆலோசகர் இருக்காங்க அவர்கள், பல மருத்துவர்கள், பல அறிஞர்கள், ஏன் 74 பேரு இதை பற்றிய ஒரு பேப்பர் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இவ்வளவு பேர் 74 பேர் அதை சிறப்பாக திட்டமிட்டு அவங்க இந்த ஜூம் மூலமாக அவங்களை பேச வைத்து நான் கூட கலந்து கொண்டேன். ரொம்ப நல்லா இருந்து, எல்லாம் ஒரு புள்ளி மார்க்கில் தான் வித்தியாசம். முதன்மை ரெண்டெல்லாம் கிடையாது, எல்லாருமே முதன்மையானவர்கள் தான். பூரித்து போடும். எப்படி சிறப்புன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, காலை கரெக்டா 9 மணிக்குள்ள வந்துடுவோம். ராத்திரி 8 மணி 8 வந்து வெளியே போவோம். இதை விட எனக்கு எந்த மாநாடு எந்த கருத்து நடந்தே கிடையாது. வந்தவங்களே சொல்லிட்டாங்க பாதி தேர் காலியா இருக்கும் அங்க வந்து. அப்படி ஒவ்வொரு அடுத்து 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 இதற்காக R&D எவ்வளோ வாழ்த்துறாலும் பாராட்டு வாழ்த்துறோம். உங்க சேவை இன்னும் மகத்தானது இருக்குது. அதனால R&Dயினுடைய மிகப்பெரிய ஒரு வேதாத்திரிய மருத்துவர், வேதாத்திரியுடைய அன்பு சீடர் டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள் அந்த வயதுல ஓடி வர்றார் மேடையில. நினைச்சு பாருங்க, அவர் பின்னால எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு சங்கடம், எவ்வளவு துளைப்பு. அதான் சொன்னேன், உடல் செல்வந்த தோத்திருக்கலாம், அறிவாளித்து உழைப்பாளி தோத்ததில்லை. அதுக்கு நம்ம தலைவர் போலவே ரவீந்திரநாத் ஐயா ஒரு மிகப்பெரிய உதாரண புருஷர். அவருக்கு மிகப்பெரிய பலம், அற்புதமான பலம் நம்முடைய குற்றாலம் அவர்கள். என்ன திட்டம் அப்பா! தலைவர் பூரித்து பாராட்டினாரு, எல்லாரும் பாராட்டினார். சின்னசாமன் எல்லாம் ரொம்ப மகிழ்ந்தார் அவர் பார்த்து. அவருக்கு சமமாக இன்னும் மருத்துவர் ராஜசேகர் அவர்கள், இன்னும் பார்த்தா பட்சிப்பன் அவர்கள், இவர்களை மிகப்பெரிய வேறாக, வெளியில் தெரியாத வேறாக இருந்தவர் நம்முடைய குலதேச துணைத் தலைவர், திருப்பூர் மாமன்றத்தில் அந்த காலத்திலேயே அறித்தோருக்கு இடம் கொடுத்து ஏதாவது வித்திட்ட சுந்தரராஜன் அவர்கள், ஸ்கை சுந்தரராஜன் அவர்கள், இன்னும் நிறைய. அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது யார என்ன சொல்ல முடியும்? ஏதோ கொஞ்சம் பேர் சொல்லாம இல்ல, அவ்வளவு பேருமே. அதுல ஒரு 16 பேரை தேர்வு செய்து நேர்முகமாக அவங்க தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தார். விஞ்ஞான பூர்வமாக, ஆராய்ச்சி பூர்வமாக உலகத்தில் ஆராய்ச்சி செய்தவருடைய அடையாளத்தை சொல்லி மகிழ்ந்து போனோம். மகிழ்ந்து போனதை விட உணர்ந்து கொண்டோம். மகிழ்ச்சி மட்டும் போதாது, உணர்வு வேணும். இந்த உணர்வை பார்த்தா அதுக்காக இந்த ஆழியார் மண்ணில் நடந்ததுக்காக அறுத்ததான் நடத்துறாங்க. ஆட்டி வித்தால் ஆடுகிறோம், பாட்டு வித்தால் பாடுகிறோம், ஒட்டு வித்தால் உண்ணுகின்றோம், உறங்கு வித்தால் உறங்குகின்றோம். சிறியார் ஒன்றுமில்லையேன்னு வல்லார் மரிய அன்பகாச வள்ளலாருடைய அருட்பெருஞ்சோதி நகர்ல சாமிஜி எல்லாரையும் நினைக்கிறார். இது யாரு? அங்கதான். சரி, இதற்கெல்லாம் மிகப்பெரிய கர்த்தா யார்? இதற்கெல்லாம் அதிகாரி. அவற்றை உணர்தல் வேண்டாமா? இதுக்கெல்லாம் யாரு? நம்முடைய அருட்தந்தையினுடைய அருள் ஆட்சி, அறிவாற்றல் தரம். அதனால சாமிஜியினுடைய நினைவோடு இத்தனை உள்ளங்களுக்கும் உணவு, எல்லா வசதிகளும், அரங்க சுத்தம், எதை சொல்லுவது என்று அவ்வளவு பெரிய வாழ்த்தியார். வாழ்த்துவது அறம். இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்த்துவதிலே பெருமை கொள்கிறேன். அடுத்தது என்ன? தேடுகின்ற பொருள் எதுங்கிற ஒரு கேள்விதான் எனக்கு மனதில் பட்டுது. எவ்வளவு பேசியிருக்கிறோம்.
அருத்தந்தை ஒரு அற்புதமான கவி. இதை நம்முடைய பேராசிரியர் சோமசுந்தரையா அடிக்கடி சொல்லுவார். கூட பழைய ஒளிநாடு அவள் இருக்கு, கேட்டுப்பாரு. சுவாமிஜியே மகிழ்ந்து போவார்கள். பதிப்புக்குரிய என் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் ஒவ்வொரு கவிதையும் என்று நான் நிறைவேற்றுகிற வரையில கேட்டீங்கன்னா அது இந்த கவி ரொம்ப முக்கியம். தேடுகின்ற பொருள் எது, அது ஏன் நமக்கு? பாருங்க, முக்கியமானது. ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒரு எழுத்து கூட மாற்ற முடியாது. தேடுகின்ற பொருள் எது, அது ஏன் நமக்கு? அடுத்த கேள்வியில அது கிடைக்கும் இடம் எது? அடுத்தது அதை பற்றி அறிந்தவர்கள் யார்? பாருங்க, தேடுகின்ற பொருள் எது, அது ஏன் நமக்கு? சிந்திக்கணும். சிந்திக்க தெரிஞ்சவங்க தான் வாழ்க்கையில் எதையும் சந்திக்க தயாரிடுவார்கள். வார சொன்ன இல்லையா, உள்ளத்தினுள்ளே உளபட தீர்த்தங்கள் மெல்ல குடைந்தாடார், பல்லும் மேடும் பறந்து காரணம் அப்படி கல்வி இல்லாரு. 3 அடி தண்ணியா, 30 அடி தண்ணியா, 3000 அடி தண்ணியா, கவலை இல்லையே, நமக்கு நீச்சல் தெரியணும். இதான் மகிழ்ச்சி சொல்றாரு. முதல்ல தெரிஞ்சுக்க, உள்ளத்தில் உள்ள தீர்த்தம் தெரிஞ்சுக்க, பல்லும் மேலும் பறந்து கல்ல கல்வி இல்லாரே. அது மாதிரி பாருங்க, தேடுகின்ற பொருள் எது, ஏன் நமக்கு அது கிடைக்க முடியாது, அதை பற்றி அறிந்தவர் யார் என்று நாடுகின்ற வழக்கம் சில பேரை கொள்வார். இத்தனை லட்சம் பேர், இத்தனை கோடி பேர்ல எவ்வளவு பேர் இருக்கிறோம்? இது வரைக்கும் பார்த்தா ஒரு 50 லட்சம் பேர். இது பெருமையா இருக்கலாம், ஆனா மிக சின்ன செயல்பாடு. அதான் மகிழ்ச்சி 150 ஆண்டு சொல்லிட்டாரு. ஆனா நமக்கு இது சாதாரணமா எடுத்துக்காதீங்க. மகரிஷி 60வது பிறந்த நாள் அது அழைப்பு எல்லா மண்டலத்துக்கும் அனுப்பியிருக்கேன். பாருங்க, அதை எங்க இருக்கணும், அப்பதான் அப்படி பலம் தெரியும். யானையோட பலம் யானைக்கே தெரியல. 60வது பிறந்த நாள் அழைப்பதை பார்த்தேன். அதாவது 71வது ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெறதாக அந்த அழைப்பு. சின்ன நோட்டீஸ் நோட்டீஸ் தங்க கலைச்சால் நடக்குது ஒரு இடத்துல. இப்ப எவ்வளவு பெரிய பெருமை. அதுல சாமிஜி கிளைன்னு போட்டிருப்பாங்க. எத்தனை கிளை? இப்ப நம்ம 2420 அறக்கட்டளைகள், 3000 தோமையங்கள், 500வது கிராம சேவை துவக்க போறோம். 36 பல்கலைக்கழக பாடமா ஏற்றிருக்கிறது. இப்ப சென்னை மருத்துவ நம்முடைய கல்லூரியை ஆயுஷனுடைய ஆலோசனை மையமாக வைத்திருக்கிறது. எனக்கு எங்கேயும் அமெரிக்கா, ஸ்ரீலங்காவில் 2 அறிவித்திருக்கோள்கள், மலேசியாவில் மிக பிரம்மாண்டமான அறிவித்திருக்கோள்கள், சிங்கப்பூர்ல அறிவித்திருக்கோள்கள், இப்படி எடுத்து பார்த்து விரிஞ்சிருக்கிறோம். ஆனா அன்னைக்கு கிளைகள் போட்டு தமிழ்நாட்டில் 5 இடங்கள். எங்க? சென்னை, கடலூர், பாண்டிச்சேரி, காரைக்கால், ஊட்டி, உதகை. நினைச்சு பாருங்க, எத்தனை வருஷங்க? 55 வருஷம் ஆகுது. ஒண்ணு 1000 வருஷம் சொல்ல. 55 ஆண்டுகள்ல அத்தனை பேர் உழைப்பு தான், யாரோ இல்ல. இதுக்கு பின்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா அத்தனை பேருடைய பங்களிப்பு. ஆங்காங்கே அறிஞர்களை தலைவர் இணைத்தும்பார். ஆங்காங்கே அறிஞர்களை தலைவர் இணைத்து முழு அளவு உலகம் உணர்ந்து இருக்க செய்வார். காலத்தில் ஆகும், ஆனா உறுதியா வளர்ந்துகிட்டு இருக்குது. அன்னைக்கு தமிழ்நாட்டில் 5 இடங்களோ, நாக்பூர் 1, டெல்லி 1, எத்தனை பேர் 3-4 பேர் இருப்பாங்க. அது வந்தாம வருவாங்க. இப்படி இடமோ கூட இல்லை. நாமக்கல்ல கூட 50வது பொன் விழா கொண்டாடுறோம். 50வது பொன் விழாவில் ஒரு 8 ஆண்டுகள் ஆங்காங்கே நடக்கும். நம்ம உலகநாதன் ஐயா இருக்காங்க இல்லைங்களா, நாமக்கல் வித்திட்டர் அவர் தான். சாமி அழைத்து அவர் உருவாக்கி வேறு உரக்கரை பொன்னம்பலம் ஐயா. எந்த எதிர்பார்ப்புலாம் உழைத்த ஆன்மா. அது மாதிரி இங்கே பெரியமல்லையில நம்முடைய புலவர் தியாகராஜன் அவர்கள், அன்புங்களுடைய மாணவர்கள், இந்த 3 பேர், இந்த 2 பேர் தான். அது உலகநாதன் உழைப்புலாம் சாதாரண எடுக்க முடியாது. நாமக்கல் மன்றம் நல்ல மன்றம், நாடு நல்ல பணிகளை செய்கின்ற மன்றம். அப்படி சொல்லுவாரு. நாங்க 3 பேர் தான் உட்காந்துருப்போம். எங்க? ஒரு வாடகத்துல, ஒரு வாடகத்துல, ஒரு மடத்துல. எப்ப? 85ல. நாமக்கல் மன்றம் நல்ல மன்றம், நாடு நல்ல பணிகளை செய்கின்ற மன்றம் சொல்லும் போதெல்லாம் நினைப்பேன்,
இது என்ன நாமக்கல் மன்றம் நல்ல மன்றம், 3 பேர் வந்திருக்கிறோம், மொத்தம் 7 பேர் தான். 7 பேர்ல அப்பப்போ 3 பேர் தான் வருவோம். அவர் மோகனூர்ல பணியாற்றிட்டு சாயலானா ஒரு 6 மணிக்கு வந்துடுவார். அப்புறம் அயோத்தி போட்ட சேலத்து அங்கிருந்து வந்துடுவார். அப்புறம் சென்னைக்கு போய் தான் இன்னும் நல்ல குரம்பேட்டையில மிகப்பெரிய அவரை விட்டு மாடியிலேயே வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவர் சக்திக்கு சரவணன் அப்படி வாரிசு சிறப்பாக அண்ணார் தான் சுப்பையா எங்களை எல்லாம் மிகப்பெரிய உருவாக்கிய மிகப்பெரிய வேதாத்துடைய அன்னைக்க சீடர் அரிச்சலுடைய தகப்பனார், அதான் இளம்பரன் அரிச்சலுடைய தகப்பனார். குடும்பமே பேராத்திரிகள். வரவங்க சுப்பவர்கள் நினைச்சு பாருங்களேன், அங்கே பின்னி இவங்கெல்லாம் வளர்த்தவங்க. நேரத்தில் அவங்களுக்கு நாமக்கல் அறக்கலை சார்பாகவும் சேலம் மண்டல சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அப்ப நாமக்கல் மன்றம் நல்ல மன்றம், நாடு நல்ல பணிகள் செய்கிற மன்றம்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். அதாங்க எனக்கு அளவு கூட நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? சாமிஜி 73ஆம் ஆண்டுங்க, 77 நாமக்கல் வந்திருக்காங்க. 73ஆம் ஆண்டு சேலத்துல இருந்து இதுக்கு அது முசிறிக்கு ஒரு கல்லூரிக்கு பேச கூப்பிட்டுருக்காங்க. மணமேடு சுப்பிரமணியம்னு அந்த பகுதியில் நல்ல உருவாக்கி மணமேடு சுப்பிரமணியம் இன்னைக்கு நல்லா இருக்கிறாரு. அப்ப போறாரு பஸ்ல, மலைக்கு பக்கத்திலேயே பேருந்து நிலையம் அது புதுப்பிச்சு பெருசா இருக்குது. பேருந்து நிலையம் வந்தாலும் பாக்குறாரு, நாமக்கல் மலையை பாக்குறாரு. அப்புறம் என்ன பாக்குறாரு? நாமக்கல் மண்ணின் வேந்தன் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. அதான் எனக்கு நாமக்கல் கவிஞர் பிறந்த மண்ணிலே ஒரு மன்றம் அமையும், அமைய வேண்டுங்கள் அமையும். எப்ப போட்டது? ஒரு 3 ஆண்டுக்கு முன்னால 73 77 வந்துட்டாரு. இங்க வந்து ஒரு வாரம் தங்கி பயிற்சி கொடுத்துருக்காங்க. ரெட்டிப்பட்டி முதலாளி ஊரு ரெட்டி பாரதி பள்ளிக்கு போயிருக்கிறாங்க. வடலாறு இடத்துலதான் பயிற்சி நடந்திருக்குது. நாமக்கல் எல்லா பகுதியும், நாமக்கல் அரித்துக்கல் பகுதிக்கு வந்து இருக்கிறார். பாதம் பட்டெல்லாம் அரித்துக்கல் அமைஞ்சிருச்சு. அறுத்தது எங்கெல்லாம் பாதம் பட்டதோ அங்கெல்லாம் அரித்திருக்கோவில். இலங்கையில கூட ராமஸ்திரா மடம் 2004 சாமியில போய், சாமி இலங்கைக்கு எங்க ஊர் அன்பர் அங்க இருக்கிறாங்க, பொறியாளர் நம்முடைய வர்த்தகுமார் அவர்கள் இலங்கை கூப்பிடுறாரு, சாமி அனுமதியோ வேணும் சாமி. என்ன? ஓ, நல்ல நாடு, சைவ வளர்ந்த நாடு, போய் கொடியேற்றி விட்டு வாருன்னு வர சொன்னார். போய் கொடியேற்றி விட்டு வாருங்கள் அந்த வார்த்தை பாருங்க, தான் மகா வாக்கியம். விதைத்த உறங்கினாடு விதைகள் உறங்குவதில்லை, எண்ணிய உறங்கினாடு எண்ணங்கள் உறங்கவில்லை. அந்த வார்த்தை இன்னைக்கு பாருங்க, 7 மாடி அறிவித்திருக்கோவில் கொள்ளுமுள்ள சாமிஜி பாரப்பட்ட இடத்துலயே எங்கேயும் இல்ல. அந்த ராமசாமி, நானு, அரிச்செல்வி, கை கன்சாமி என்ன எல்லாரும் எங்களுடைய உதயகுமார்ல போனோம். சொன்னார், சாமிஜி 106வது நம்பர்ல தான் தங்கி இருந்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பாருங்களேன், எவ்வளவு பெரிய சக்தி, எவ்வளவு பான்ம பலம், நம்பிக்கை. அது மாதிரி அந்த மண்ணில் நாமக்கல் மண்டலத்துல துவங்கி இன்றைக்கு இந்த 50வது பொன் விழா கொண்டாட போறோம். எப்ப? 2027 பிப்ரவரி 9ஆம் தேதி அன்னைக்குதான் அரித்துக்கல் திறக்கப்பட்டது. மன்றம் திறந்து போய் முன்ன இருக்கலாம். அரித்துக்கல் திறந்தனாலே நாங்கள் ஆண்டு விழா கொண்டாடுறோம். அதனால தயவு செய்து உங்கள் வாழ்த்துக்கள் அவசியம் நேரில் வந்து அழைப்பில் அனுப்புறோம். பாருங்க, மகா எண்ணம். இது மட்டும் இல்ல, அங்கங்க எங்க போனாலும் இன்னும் ஒரு செய்தி பாருங்க, அப்படி கண் கலங்கிட்ட. திருநெல்வேலியில நம்முடைய பகுதி, அந்த பகுதி தியாகராஜ நகர் அரித்திருக்கோவில், அங்கே நாகராஜனுடைய சந்திக்கூடிய, ஏன்னா அவரு சிறந்த பேராசிரியர், ஒரு வங்கியில் பணியாற்றியவர். என்ன பயிற்சிக்கு போயிருக்கிற ஆரம்பத்துல இருந்து போட்டிருக்காரு. இல்ல, சாமிஜி தன்னுடைய அறிக்கை கொடுக்கிறார். நான் இதுவரை குடும்ப பொறுப்பையும் சமுதாய தொண்டும், சமுதாய சேவை, சமுதாய பொறுப்புல சொல்ல, குடும்ப சேவையும் சமுதாய தொண்டும் செய்து வந்தேன். 60வது வயது முதல் முழுமையாக நான் சமுதாயத்துக்கு அர்ப்பணித்துக் கொண்டேன். இந்த வார்த்தை பாருங்க, இந்த வார்த்தை பாருங்க, முழுமையாக சமுதாயம். அப்படி அனுப்பணும், உங்களுக்கு படிச்சு பாருங்க, சும்மா இல்ல, இது அப்புறம் மகா வாக்கியம். அதை சொல்லிட்டு போக கூடாது. சமுதாயம் முழுமையாக அர்ப்பணித்து விட்டேன். என்னுடைய கடுமையான உழைப்பாடும் சில சோதனைகளாலும் உடல் மெலிந்து விட்டது. உடல் கொஞ்சம் மெலிந்து விட்டது. சாமி எப்பவும் அப்படிதான் இருக்காங்க. நான் அதிக நாள் வாழ வேண்டிய ஆசையும் எனக்கு இல்லை. அதுக்காக மனசுல சங்கடம் தான் இருந்தது. இருந்தாலும்
அதற்குள் வெளிநாட்டு அறிஞர்கள் சிலரை சந்தித்து, வெளிநாட்டு அறிஞர்களை, வெளிநாட்டு அன்பர்கள் அல்ல, வெளிநாட்டு அறிஞர்களை சிலரை சந்தித்து இந்த உலக அமைதி திட்டத்தை கொடுத்து விட்டால், ஒப்படைத்து விட்டால் பின்னால் அது மலரும், செயலுக்கு வந்து மலரும் அப்படின்னு ஒரு ஆனந்தம். இயற்கை என்ன பண்ணுச்சு, நீ ஏன் சாமி அவர்கிட்ட கொடுக்குற, உன்னையவே கொண்டு போறவான்னு கரெக்டா தான் சொன்னாங்க. 3 வருஷம் 71 சொல்லாரு, 73 பரப்பிட்டார் வெளிநாட்டு. 23 முறை எதை தேடிட்டு போனாரு? நாட்டை பார்க்க போனாங்களா, இல்ல உறவினர் பார்க்க போனாங்களா, பணம் சம்பாதிக்க போனாங்களா? இந்த பாரத பூமியுடைய ஞானத்தை சுமந்து இருந்துட்டாரு. அறிவு ஆட்சி தரத்தை கொண்டு போனாங்க. நினைச்சு பாருங்க. அப்படி போய் 21 இன்னைக்கு உலகம் முழுவதும் ஐநா சபை ஆளுநர்கள் கூட ஆளியாருக்கு வந்தாங்க. டிஆர் கார்த்திகேயன் அவர்கள் என்னோடு வழங்கணும். ஐநா சபைக்கு தாமையினுடைய திட்டம் போன்னு நினைச்சுக்கிட்டு பல பயிற்சி எடுத்தாங்க. ஆனா ஐநா சபை தேடி வந்தது. ஒரு நிகழ்ச்சி ஒன்று சொல்ல. அப்ப இவ்வளவு நாம அதை கொடுக்கலாம், அறிஞர்கிட்ட கொடுக்கலாம் போது அவரையே பயணிக்க வச்சது. ஐநாவுக்கு எப்படியாவது யாராவது நாட்டுக்காரங்க பதிவுறுத்தால் ஒப்படைச்சா போல சொல்லிக்கிட்டு இருந்த போது ஐநாவே அனுப்பியிருக்காரு ஆளியாருக்கு. உலக அமைதி மாநாடு நடத்துமா இல்லைங்களா? எடுத்து பாருங்க, அந்த போடா பாருங்க, அந்த என்னுடைய செய்தி படிச்சு பாருங்க. அதுதான் முக்கியம். இன்னும் நிறைய இருக்கு, வந்துட்டே இருக்கு. ஆங்காங்க அறிஞர் என்ன சொல்றாரு, ஆங்காங்கே அறிஞர்களை தலை இணைத்து, ஆங்காங்கே அறிஞர்களை தலைவர்களை இணைத்து முழு அளவில் உலகம் உணர்ந்து ஏற்க செய்வோம். அந்த மாதிரி போகணும், தயவு செய்து புரிஞ்சுங்க. முழு அளவில் பரப்பணும்னு சொல்லல, முழு அளவில் உலகம் உணர்ந்து ஏற்க செய்வாய். சாமி சொல்ல அருள் சொல்றாரு, இறைவனை சொல்றாரு, ஏன் வேலை கருவி, நீ நடத்து, நீ நிரந்தரமானவன், அழிவில்லாதவன். எப்படியா என் கொடுக்குற ஆண்டுல வந்து உங்களுடைய செயலை செஞ்சுட்டேன். ஆட்டி அதாவது இறைவா நல் கருமயோகம் உலக சமயம் என்ற என்னமது என்னுடைய எழுப்பிவிட்டு அறிவேன். யார் சொல்றாரு? நான் உலக சமயம் தெரிஞ்சுக்கலப்பா, நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லப்பா. நமக்கிட்ட ஒரு மிகப்பெரிய முக்கியமான வரி இது. இறைவா நல் கர்மயோகம் உலக சமயம் என்ற எண்ணமதை என்னுடைய எழுப்பிவிட்டா அறிவேன். நீ எனக்கு தோண்டி விட்ட, நான் சாதாரண விளக்கு அதை வச்சு தோண்டி விட்டுட்ட, நான் ஒரு கருவி. இறைவா நல் கர்மயோகம் உலக சமயம் என்ற எண்ணம் அதை என்னுள்ளே எழுப்பிவிட்டு அறிவேன். உறைவா என் உள்ளத்தை உனக்கு நான் கொடுத்துட்டேன்பா, அர்ப்பணிப்பு. நான் தான் நீ என்ன நினைச்சு பாருங்க. இல்லை, எப்பா மனிதன் வந்தான், இருந்தான், போனான். சாமி கேள்வி கேட்பாங்க, எப்பா இந்த அரங்கத்துல 100 வருஷத்துக்கு மேல யாராவது இருக்காங்கன்னு பாருங்க பாரு. யாரும் இல்ல சுவாமி. அப்ப 100 வருஷத்துக்கு நம்ம இருக்க மாட்டோம். இதோட என்ன விளக்கம் வேணும்? எப்படி அறிவான விளக்கம். 100 வருஷம் யாராவது அரங்கத்தில் இருக்கான்னு பாருங்க. இல்லையா, அப்ப நாம 100 வருஷம் கழிச்சு இருக்க மாட்டோம். அது உள்ள நற்காரியத்துக்கு நற்செயலுக்கு ஏதாவது ஒரு கருவியாக உறைவா என் உள்ளத்தை உனக்கு தந்தேன் என்ன சொல்றாரு? ஆங்காங்கே அறிஞர்களை தலைவர்களை இணைத்துங்கிற. என்னால முடியாது, எனக்கு என்ன வேணும், வாகனம் வேணும், எல்லாம் வேணும். அப்ப அங்கங்க அறிஞர்களை இணைச்சிரு. இயற்கை வந்தாலே ஆளியார் தேடி அங்க எவ்வளவு பேரு அமெரிக்காவில் அவ்வளவு உதவி பண்ணியிருக்கிறாங்க, சும்மா இல்ல. ஆங்காங்கே அறிஞர்களை தலை இணைத்து உலகம் உணர்ந்திருக்க செய்வாய். யார உணர்ந்திருக்க செய்வாய்? மறைவாக மாந்தருள்ளே அறிவாக உள்ள நீ மனு பரவ, நீ தான் இருக்கிற, பரவடணும். அறிவாட்சி தரம், அறிவு திருக்கோவில். மறைவாக மாந்தருள்ளே அறிவாக உள்ள நீ மண்ணுலகில் மக்களை பரவிட வேண்டும். ஜீவாத்மம் பரமதிவேரிகள் என்று உணர்ந்து கொள்ளணும். இல்லாம தான் சொல்லுது. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி. எதை போய் தேடுறீங்க? என்னை தேட ஆரம்பித்தேன், இறைவனை தெரிந்து கொண்டேன். இறைவனை தேட ஆரம்பித்தேன், என்னை தெரிந்து கொண்டேன்.
அப்படின்னு ஒரு நல்ல வரி. சரிங்களா? கூட மருத்துவ கவிதை சொல்லுவாங்க, ஆதி என்ற வெளியினிலே அறிவெவ்வாறு அவதரித்து என்ற அறிய போடா எல்லாம் ஆதியாய் அறிவாங்க ஏதும்பார். எப்படின்னா ஒரு உப்பு பொம்மை கடல் ஆழத்தை பார்க்க போட என்ன ஆகும்? ஆமா, கடலா மாதிரி போயிடும். அங்க எதை போய் பாக்குறது? இந்த சிற்றடி பேரோட இடையும் போய் என்ன ஆகும்? அதுவா பாலாய் போனது கவி வரும். அதான் தேடுகிற பொருள் எது? ஏதோ விட்டு போய் எப்பொருள் எத்தன்மை தாயின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அதான தேடணும். எப்பொருள் யார் யார் வாய்க்கு ஏற்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அதானே. அதன் மூலம் ஏகன் அநேகன். அந்த ஏகன் யாரு? நினைச்சு பாருங்க. ஏகன் அநேகன் ஊனாய் உருக்கியன் ஆறுயிரான் என்றானே, அவனை தேடு. ஊனாய் உருக்கியன் ஆறுயிரான் என்றானே, எங்க இருக்கணும் தேடுனா? உள்ளத்தில் உள்ளான், வாக்கில் உள்ளான், மனத்தில் உள்ளான். அப்ப வெளியில தேடுற சொல்றாங்க ஏற்கனவே. உள்ளத்தில் இருக்காயா, நெஞ்சகமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சள் பூத்துக்கொள்ள வாராய், சித்த ஆக்கா ஜீவாத்மா. வாக்கில் உள்ளான், வாக்கு தவசு ஆகாஸ்திரம், மனத்தில் உள்ளான் பிரம்மாஸ்திரம். என்ன எங்க இருக்கு? பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். பூஜ்ஜியத்துக்குள்ளே, இந்த பிரபஞ்சங்கிற பூஜ்ஜியத்துக்குள்ளே இத்தனை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். சாமி சொல்லுவாங்க, நினைச்சு பாருங்க. காணாத கண்ட மாதிரி கொதிக்கிறவன் பழமொழி சொல்லுவாங்க. காண முடியாத ஒன்று நம்முடைய உயிர், ஆத்மா, அது இறைவன், அறிவு, மூணு. அதை காட்டி கொடுத்ததுதான் என் மனவள கலை. காண முடியாத ஒன்றை அற்புதமாக சொல்லுங்க. இதோட என்ன வேணும்? இன்னும் வேற என்ன வேண்டும்? இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனிதர்களுக்கு ஏகியதே முழுமை. இதை தேடாமல் ஏதோ இன்னும் பொருள் புகழ் செல்வாக்கப்பட நாங்களே பூந்து அழிவு மனிதமான புண்ணாய் வருந்துவோ ஒரு இருள் நீங்கி இன்பமுறை என் விளக்கம் சொல்லுவேங்கிறார் மகிழ்ச்சி. பாருங்க, அதே தான் சொன்னாங்க. தானே நானே, நானே தானே. இந்த வரி பாருங்க. ஏகம் பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மி. ஏகம் பிரம்மம் அக அதேதான். தானே நானே, நானே தானே. என்ன பாரதி பாடுவாரு? காக்கை குருவி எங்கள் ஜாதி. காக்கை குருவி எங்கள் ஜாதி, உயிர் ஜாதி. நானும் உயிர் ஜாதி, உயிரினம். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீர் கடலும் மழையும் எங்கள் கூட்டம். அது அணுக்கூட்டம், நான் அணுக்கூட்டம். கடலும் மழை எங்கள் கூட்டம். நோக்கும் இடமெல்லாம் நாமன்றி வேறலை நோக்கணும். இதை தேடுங்க, இதை அணுங்க. அதான அவன் நீ ஒன்றாய் அறிஞர் அறிவு கொடுத்து அது முக்தி. தேடுகின்ற பொருள் எது? ஏன் நமக்கு அது கிடைக்க முடியாது? அதை பற்றி அறிந்தவர் யார் என்று நாடுகின்ற வழக்கம் சில பேரே கொள்வார். சில பேர் எல்லாம் பாடு உணர்றாங்க, சொன்ன கேட்க மாட்டேங்கிறாங்க. நாளாகும் பாருங்க. தேடுகின்ற பொருள் எந்த வரை முக்கியமான தலைப்பு முக்கியது. இது மட்டும் எல்லாம் தயவு செய்து பேராசிரியர்கள் எல்லாரும் உணர்ந்துட்டா போதும். பெருணிங்க வேணாம், நீ பெருசா புத்தகம் படிக்க வேண்டாம். அவ்வளவு ஈஸியா கொடுத்துட்டாரு. எப்படி ஒரு வார்த்தை சொன்னா தெரியுங்கிறாங்க இல்லையா? பேர் சொன்னால் விளங்குங்கிறாங்க இல்லையா? பேர் சொன்னா விளங்கும். வேதாத்திரியா தான் வேதாத்திரியம் எல்லாத்துக்கும். அப்ப தேடுகின்ற பொருள் எது? ஏன் நமக்கு அதை கிடைக்க முடியும்? அதை பற்றி யார் என்று நாடுகின்ற வழக்கம் சில பேரை கொள்வார். இதை மறந்து ஞானமதை தேடி, எது அந்த பேரறிவை தேடி ஓடுகின்றார். உருக்கமுடன் ஓடுகின்றார், உள்ளனொந்து வாடுகின்றார். ஓடி நின்று காண வேண்டிய ஒன்றை விரிந்து காண வேணும். ஓடி நின்று காண வேண்டிய ஒன்றை விரிந்து காணார். எப்படி இருக்கு? இருளை தேடுவதற்கு விளக்குறீங்களா? பெரிய விளக்கு டார்ச் லைட் வச்சுக்கிட்டு இருளை தேடுவதற்கு விளக்கெடுத்தல் முரண்பாடு என்றோங்கிறார். தேர்தல் இருளு கையில விளக்கு எப்படி தெரியல தேடுவேன்? வெளிச்சத்தை வர உடனே இங்கே இருக்குது. ஒரு நாளை பகல் நேரம் கையில் விளக்குடன் சென்றானா? யாருன்னு சில தெரிஞ்சிருக்கும். ஒரு நாளை பகல் நேரம் கையில் விளக்குடன் சென்றானா? எப்படி இருக்கு? ஏன்னா பகல்ல ராமலை முடிஞ்சிட்டு போனா அவனோட பைத்தியம் யார் சொல்ல இருப்பா?
சித்தர்களை பூரா அறிவாரை பூரா பைத்தியம் சொல்லுவாங்க. சாமியே ஒரு பைத்தியம்னாரு. அப்படி எழுதி வாழ்க்கை வரலாறு படிச்சு பாருங்க. சாமியினுடைய என்ன அவமானங்கள், எவ்வளவு தடைகள், எவ்வளவு அவ்வளவு நினைச்சு பார்த்தாதான் நமக்கு சக்தி வரும். சக்தி வரும். மூச்சில சொல்லாரு பாரதியார், செந்தமிழ் நாடுன்னும் போதினிலே ஒரு இன்ப தேன் வந்து வயது காதலிலே, அது மாதிரி வேதாத்திரி வென்ற வேரையிலே இன்ப சக்தி பிறக்குது மூச்சில வரும். ஏதனால சக்தி வரணும். எப்போ வாழ்க்கை உலகத்தை படிச்சு பாரு, அப்படிதான் இருக்கு. அப்ப அது மாதிரி ஒடுங்கின்னு காண வேண்டிய ஒன்றை விருந்து காணார். இருளை தேடுவதற்கு விளக்கெடுப்பு உடன்பாடன்றோ, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கோ அடைக்கிறாங்க. ஞானத்தங்கமே ஊனுக்கோழி நின்று இந்த வரி பாருங்க. எல்லா சொன்ன விஷயம் நமக்கு புரியுது. நமக்கு பக்தியிலேயே ஆழ்ந்த உணர்வுகளை பாடுறாரு. அப்பா இவ்வளவு நாள் தேடினம்பா, கோவில் முழுதும் கண்டேன். கோவிலுக்கு பாப்பா கடைக்கு நாங்க போனேன், கோபுர வாசனை பாரு நாங்க பார்த்தோம்பா, தேரோட வீதியெல்லாம் வாங்கினாங்கப்பா போனோம்பா, தேரோட வீதி தெப்ப கூடமும் குளிச்சு வாங்கினாங்க வந்தோம்பா. ஆனா தேவாதி தேவனை தேடி உள்ளே கண்டு கொண்டேன். இது சரித்திர உண்மை எழுதி வச்ச பாடல். நான் சொல்லல, ஆழ்ந்த ஆழ்வார் எழுதியிருக்கிறார். தேடுகின்ற அதாவது என்ன சொல்றாரு, கோவில் முழுதும் கண்டேன், கோபுர வாசல் கண்டேன், தேரோடு வீதி கண்டேன், தெப்பக்குளமும் கண்டேன். ஆனா தேவாதி தேவனை தேடி அதான் கடவுள் டிவைன்னு ஊனுக்குள் நின்று உலாவனதை காணாமல் நான் நலவழிவே என் பராபரமே. ஊனுக்குள், இந்த ஊன் உடம்புக்குள்ள நீ இருந்து என்ன அப்படியே நடத்த தெரியாம, அப்படி உழவரமா தெரியாம, செயல்பட தெரியாம, ஆக்கி ஆக்கி அதாவது ஆக்கி இயக்கி நடத்துக்கிற பெருமை தெரியல. ஜெனரேட்டர் அதான் நீ. இந்த உடம்பு ஆபரேட் பண்ணிட்டு இருக்கிற நீ தான். தேவையில்லாம டெலிட் பண்ணிருவ. ஜீவோட காட் நீ தான் தெரியாம. ஜெனரேட்டர் உற்பத்தி பண்ணது, உடம்பு உற்பத்தி பண்ணது உயிர், ஆன்மா. இன்னைக்கு நடந்து பேசிட்டு காரணம் ஆன்மா. அது வெளியே போயிட்டு அழிஞ்சு போயிடும். டெலிட் ஜிஓடி காட் இங்க இருக்கு, எல்லாருமே இருக்குது. துணிவு இருப்பான், திறகு இருப்பான். எவ்வளவு அற்புதம். இதுதாங்க வேதாத்திரி மகரிஷி. எல்லா வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாசி தெளிவா. என்னங்க அவளை கொடுக்கணும், பாடிட்டு போக கூடாதுங்க. சொல்லுங்க, சொல்லி பொருள் வந்து சொல்லுங்க. பாட்டு நிறைய பாடி இருக்கிறோம், எல்லா பாட்டும் பாடி இருக்கிறோம். யாரு பாட்டு பாடாம இருக்காங்க? எத்தனை விஷயம் அதுல உள்ள இருக்குது. 7 மலை மேல ஏறினா வெங்கட அஜலத்தை பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க. அந்த 7 மலை மேல ஏறுகிறவங்க தேடுறோம். 3ஆவது சுவாதித்தான மணிப்பூர அனாதகம் சுத்தி யாகன 7 நிலை கம்பம். ஜலம்னா அசையா, ஜலம் அசையாது. உச்சியில் புள்ளியா ஒன்று இது மகிழ்ச்சி. உச்சியில் புள்ளியா ஒன்று இது. அப்ப எதை இங்க இருக்கு தேடிட்டு நினைச்சு பாருங்களேன். இந்த ஊனுக்குள் வருது பாருங்க, அதே தான் வருது. கொடுமுடி போனா பாவம் போவாது. இந்த ஊரான உச்சிக்கு வந்தா பாவம் போவோம். அதுக்கு என்ன மகிழ்ச்சி விலை கொடுக்காங்க? அறிவுதனை கருவினிலே இணைந்து தவமாற்ற, அறிவுதனை கருவினிலே இணைந்து தவமாற்ற 5 புலங்கள் அமைதி வரும். 6 குணம் சீரா. அறிவு அதன் விழிப்பு நிலை பிறலாத தெளிவில் 5 பழையவழி ஏது என்று அறிவு மேலும் உயிரில் உடங்கி ஆழ்ந்து ஒடுங்கி துரிக்க முன்மணிகள் போகும். கொடுமுடி பாகும்போது இங்க போன போகும். தன்னை இருந்த தத்துவ ஞானிகள் முன்னை உடைய முடிச்சு அறுப்பார்கள், பின்னை உடையது பேசி கரிசுவார்கள். செங்கிருத்த சிவனர்னால எதோ சாமி தேடுறோம், எங்க சாமி ஓடணும் நினைச்சு பாருங்க. அப்போ ஆழ்ந்தொடுங்கி துரிக்க முன்மணிகள் போகும். அதான் கொடுமுடி போன பாகும்போது அல்ல சொன்னாங்க. என்ன பண்ணோம்? அதை செய்தி கேட்கலாம். விடு கதையும்பாங்க, விடு கதைய. அப்ப என்ன பண்ண கேட்டு அதுல உட்பொருள் தெரியாமலையே பள்ளத்தி உள்ளதாவது பள்ளம மேடு பறந்து கள்ள முடியும் இல்லையா? யாரை காண? சாமியை காண. சாமி கட்ட மாற்றம் கட்டும். எது சாமி? சாவி மிஞ்சி போல் சாமி ஆன்மாவுக்கு அழிவில்லை. யாரை காண? ஆன்மாவை காண. எவ்வளவு எளிமையா கொடுத்துருக்குறாங்க. இதோட எங்க போய் தேடணும்? எவ்வளவு புண்ணியம் இருக்கிறோம் இந்த நூற்றாண்டில். அப்ப 2 விஷயம் பார்த்துட்டோம். என்ன? ஒன்று, நம்முடைய தேடுகின்ற பொருள் எது, ஏன் நமக்கு அது கிடைக்க முடியும் எது, அது எப்படி அழுதுகான்னு பார்த்தோம்.
இது கேட்டு போது எது? ஆமா, மூலப்பொருள் அது இங்கே இருக்குது. எப்படி? நானுமாக நான் தான் கடவுள் இல்லை, நானும் கடவுள். சாமி ஒரு தடவை சாமி சிலெல்லாம் கடவுள் கடவுள் சொல்றாங்களே, நான் தான் கடவுளுங்கிறாங்களே, அது உண்மைதான். அது என்னன்னா எல்லாரும் கடவுள்னு தெரிஞ்சுக்காம இருக்கிறாரு பாருங்க. நான் கடவுள் கடவுள் சொல்றாங்க சாமி, அது சரியா? அது ஒரு உண்மைதான். ஆனா எல்லாரும் கடவுள் அவருக்கு தெரியல. எல்லாரும் கடவுள் தான். என்ன சொல்றாரு? எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கம். அவ்வளவு அருமையான வார்த்தை. சொல்லால் மட்டும் நம்பாத. ஏன்? சுயமா சித்தறியணும். சொல்லிக் கொடுத்து சொல்லும் கண்டுக் கொடுக்க எத்தனை நாளைக்கு பயன்படும்? ஒரு மகான் சொல்லால் நம்பாதுன்னு ஒரு பெரிய மகான் இறங்கியிருக்காங்க. நான் சொல்லுக்கு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு மகான் சொல்றாரு, சுயமா சிந்தித்து தெளிவாயினே. அப்ப எவ்வளவு அற்புதம்! வல்லாய் உடலில் இயக்கம் அவன். எதை போய் எங்க தேடுறீங்க? உன் உடம்பு இயக்குது யாரு? உணவை உண்போம் நாள்தோறும். இந்த வரி பாருங்க, உணவை உண்போம் நாள்தோறும். இந்த உடலாய் அதனை மாற்றுவது யாரு? அம்மா வயிற்றுல புறப்பட்ட அன்னைக்கு நாங்க எவ்வளவு பெருசு இருந்தோம்னா, திருமூல சொல்லாங்களா? மேவி ஜீவன் வடிதில் சொல்லி ஆவின் மயிர் ஒன்று 100 கூறிட்டு ஒன்று எடுத்து 100,000 ஆக்கினா 100,000ல் ஒன்றாமே. எங்க ஒரு 10 ரூபாமத்தை கணபனா வெட்டி 100 கூறா பிரிச்சு ஒன்னு எடுத்து 1000 ஆக்கினால் உயிருடைய அளவு என்ன? 100,000. அதனால எந்த கருவி அளக்க முடியல என்ன வரைக்கும். இதே மருத்துவமும் கரெக்டா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? உதாரணத்துக்கு குண்டூசி தலையில 10,000 உயிரணுக்கள் நெருக்கம் இல்லாம அடுக்கலாங்கிறாங்க. அவ்வளவுதானே. அவன் திருமண சொன்னாக்கா ஒத்து வருது. நீ வியான சொல்றதுதான் மையான சொன்னதேதான். எந்த கருவி சொன்னாங்க? வேகா கால், சாகா தலை, போகா புனல், கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். ஆனா உணர முடியும். நினைச்சு பாருங்க. அப்போ இந்த துகள் தந்தை தாய் இரு ஒன்று சேர அன்னைக்கு எப்படி இருந்தோம்? 2 கண்ணுக்கு தெரியாத துகள். ஆனா அனைத்திருக்க பேராற்றலது, பேரறிவுடையது, வற்றா இருப்புடையது, காலத்துக்கு கட்டுப்பட்டது. உள்ளவனை மகிழ்ச்சி இறைவன் யாரு? பேராற்றல், வற்றாயிருப்பு, பேரறிவு, காலம், இவை 4 ஒன்றிணைந்த பெருவழியே தெய்வம். அவன் அந்த 2 துகள்ல என்ன இருக்கு? பேராற்றல் இருக்கு. எப்படி? இவ்வளவு பெரிய உடம்பு, இங்க முடியும், இங்க முடியும், கைவரில் எப்படி வரணும்? எவ்வளவு ஆற்றல் எப்படி செய்ய முடியும்? சின்ன அவ்வளவு பெரிய ஆற்றல் சொல்றாங்க. நீ அப்பா எவ்வளவு பெரிய கட்டடம் கட்டிட்டாங்கிறீங்களே, இந்த கட்டடம் எங்க கட்டிட முடியும்? இதுக்குள்ள ரத்தோடுது, வெப்போடு, காற்றோடுது. யாருக்கு செய்ய முடியும்? உலகத்துல அதிசயம்னு எடுத்துக்கிட்டா மனித உடலோட அதிசயமானது இல்ல. அவையார் சொல்லிருக்காங்களே, அரிதறிது. ஆமா, மனுஷனா பிறக்கிறது அறிவு இல்ல. இந்த பெரிய தெரியாம மிருகத்தோட மோசமா வாழ்ந்துட்டு போறோம். ஏன்? அந்த கல்வி இல்ல. அவங்களால தப்பு இல்லை. ஆண்டவா இவர்கள் என்ன தெரியாமல் செய்யற இவரையும் பண்ணி அந்த வேலை நம்ம வேலை தெரியல. தெரியாத வரைக்கும் அதுதான் தானே சரி நினைப்பாங்க. எந்த மகான வாழ விட்டாங்க? ஏதோ அறுத்ததுதான் தன் வாழ்நாளிலேயே தன் உழைத்த உழைப்பை நிறைவோடு பார்த்த பாக்கியத்தை கொடுத்த பெருமக்கள் நீங்க தான், நம்ம தான். அதுக்கு நம்ம தலை உழைப்பு, மிகப்பெரிய உழைப்பு, இதெல்லாம் சாதாரணமா இல்லை. ரைட். அப்போ என்ன சொல்றாங்க? நீ ஒவ்வொரு துகளும் அம்மா இருக்கிற அன்னைக்கு 2, 4, 8, 16 பெருகுது. இது வரைக்கும் விஞ்ஞானத்துல ஒரு சொல்லியிருக்காங்க. ஆனா சித்தாந்தம் தெளிவா இருக்கு. மகிழ்ச்சிய எனது வாழ்க்கையில் இந்த கவி எழுதியிருப்பார். கருக வைத்த 5 நாள் முட்டை போல் உருவம், முதல் திங்கள் கம்பம், உற்றதலை முதுக முகம், 3ஆம் நாள் பாதங்கள் செங்கைகள், 4ஆம் நிலை செவி நாக்கு மூக்கு, 5ஆம் நிலையில் செவி, 6ஆம் நிலை சேர்ந்து நேரங்கள் உண்டா, 7ஆம் நிலை தங்குத்தால் மூச்சு உண்டாகும், 8ஆம் பூரண குண்டடைந்து அருந்தா என்று குவிச்சு திரும்பிக்கும், 10ஆம் 2 பெரியங்கிறது 1, 2 பாருங்க அப்படியே வரும். மகிழ்ச்சியினுடைய அற்புதமான விளக்கம். அதனாலதான் ஒரு மருத்துவம் படிக்கும் போது உடல் வளர்ச்சி பெற்ற கவிதை எழுது 100% மார்க் யாரும் முடியும். அப்போ இந்த 2 தொகை 2, 4, 8, 16 பெருகி அது அப்படியே உயரமா வச்சு தலை மட்டும் வந்து, அப்புறம் கால் வந்து, கை வந்து, அப்புறம் உள்ள உறுப்புகள் எல்லாம் ஒன்னா வளர்ந்து
காது வந்து, மூக்கு வந்து, கண்ணு வந்து, சாப்பிட உணவு ஒரு வாயி, வெளியே போறதுக்கு ஒரு வாயி, 9 ஓட்டை உள்ள உடம்பு, 9 வாசல் உடலுங்கிறமா இல்லைங்களா? எவ்வளவு அற்புதம்! 9 நாள் 9 மாசம் 9 நாள் 9 மணி நேரம். எங்க இருந்தோம்? தன்னை உருக்கி என்னை செய்தவள். அம்மா யாரு? தன்னை உருக்கி என்னை செய்தல். 8ஆம் தேதி மகளிர் தினம் கொண்டாடணும் இல்லையா? சும்மா கொண்டாடணும் இல்ல, தெரிஞ்சுக்கணும். பேருலக மக்கள் எல்லாம் பெண்ணிடத்தில் அன்பளிப்பு பரவச்சு. பேருலக மக்கள் எல்லாம் பெண்கள் அன்பளிப்பு. இதோட என்ன பெருமை இருக்குது? தந்தையின் ஓர் கழிவை தாயார் ஏற்று, தந்தையின் ஓர் கழிவை தாயார் ஏற்று, தன் கழிவோடு இணைத்து, பிறகு தன் உயிரை கொடுத்து புனிதமான உடலை கொடுத்திருக்காங்களே. அதனால அன்னை என்பதான் முன்னேறி தெய்வம். மாதம் வயலேறிய வாழார் ஒரு காலம். அதை சொல்லிக் கொடுக்கணும். அதை இழந்துட்டோம். குரு மரியாதை இல்லை, தாய் மரியாதை இல்லை, அப்பறம் இல்லை, ஒன்னும் இல்லை. ஏன் அப்படிலாம் பழக்கிட்டோம்? நம்ம தான் கொண்டு போகணும். மறுபடியும் கொண்டு நிறைய பள்ளிகள் கொடுத்துட்டு இருக்கிறோம். நல்ல காரியம் நடக்குது. பள்ளி கல்வியாளர்லாம் நம்ம தேடி வர்றாங்க. இப்ப கூட 15, 16, 17, 3 நாள் IOA இந்தியன் ஆபீஸ் அசோசியேஷன் மாவட்ட நீதிபதிகள், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்ற நீதிபதிகள், மாவட்ட ஆட்சியாளர்கள், மாவட்ட கண்காணிப்பாளர்கள் அவ்வளவு பேர் வர்றாங்க. சென்ற ஆண்டு மார்ச் மாதம் 28, 30 வந்தாங்க. 150 பேர். எல்லாரும் மறுபடியும் அதே ஆர்வம். 300 பேருக்கு இடம் கேட்டாங்க. அங்க அப்படி இடம் இல்லை. ஒரு 150 பிரிச்சு வைக்கலாம்னு வர்றாங்க. இங்கே ஆலியார் திருமணை தேடி வருகிறார்கள். எப்படி? பயிற்சி முறைகள், அங்க இருக்கிற அமைப்பினுடைய செயல்கள், பயிற்சி தான் முக்கியமா. சரியா? கல்லாதவர்கள், கற்றவர்கள், ஆண்கள் பெண்கள் வாரியர், கருப்பு வெள்ளை தோழம், உலகம் அதை ஒன்றே. யாரும் கொண்டு வர முடியாது. இவ்வளவு எளிமையாக, எதிர்பார்ப்பு இல்லாம, அர்ப்பணிப்புணர்வோட 20,000 பேராசிரியர் பணியாற்றுகிறார்கள். 22 அரங்காவல் இருக்கிறார்கள். சும்மா இல்ல, அவ்வளவு பெரிய அற்புதம். இங்க இருக்கும் தெரிஞ்சுக்கணும். நம்ம உலக இன்டர்நேஷனல் அமைப்பு நம்மளுது. ரோட்டரி லைன்ஸ் எல்லாம் உலக அமைப்பு இருக்க மாதிரி நம்மளும் ஆன்மீகத்துல உலக அமைப்பு நம்மளுதான். பெருமை இல்ல, பொறுப்பு. நான் ஒவ்வொருத்தரும் வேதாந்திர பொறுப்புல இருக்கிறோம். ரொம்ப தெளிவா இருக்கணும், உயர்வா இருக்கணும். எந்த நேரம் அது நினைவாக இருக்கணும். அது மாதிரி பார்க்கும்போது அப்படி உருகாகி இங்க வந்திருக்கும் இல்லையா? மரியாவும் இந்த உணவை உண்போம் நாள்தோறும். இந்த உடலா மாத்தது யாருப்பா? கணமும் நம்மை பிரியாமல் கருத்தாய்ந்து ஆற்றுவது யார்? அவரே தெய்வம், பேராற்றல்கிறார். இதுதான் தெரிஞ்சுக்கணும். ஏதோ தேர்றோம். உணவை உண்போம் நாள்தோறும், உடலாயவனை மாற்றுவது யாரு? கணமும் நம்மை பிரியாமல். ஒரு கணம் போனா தீர்ந்து போச்சு. கணமும் நம்மை பிரியாமல் கருத்தா இருந்து ஆற்றுவதார். அவரே தெய்வம், பேராற்றல் என்று அறிவை கொண்டே கொண்டிருக்கும். அதான் திருமணம் சொன்ன வார்த்தை. தன்னை அறிய தனக்கோர் கேடில்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். தன்னை அறியும் அறிவு என்று தன்னையே அறிக்க தானா இருந்தானே. என்ன அருமையான வார்த்தை. தன்னை அறி அறிவு. அதான் பரிசு கொடுக்கிறார். அறிவு ஆட்சித்தரம். நம்ம சொல்லு ராஜயோகம். நம்ம செய்யற யோகம் ராஜயோகம். ஆக்னா கட்டளை. உறுதி வரும், நுட்பம் வரும், சக்தி வரும். என்ன வேணும் உனக்கு? உறுதி வேணும், நுட்பம், சக்தி வேணுவா? ஒண்ணும் பண்ண உட்காரு. சும்மா இருப்போம். நான் சும்மா இருக்க சொல்றேன்னாங்க. அதனாலதான் முடியல. சாமி போய் கேட்டாங்க, சாமி உடற்பயிற்சினால பண்ற சாமி, காய்கறி பண்ணா பண்ற சாமி, தவம் மட்டும்தான் சாமி சரியா வரமாட்டேங்குதுங்க. தவம் பண்ணாலும் எல்லாம் வருது சாமி. கண்ண மூடி உட்காந்தாலும் எல்லாம் வருது சாமி. நான் அப்படியா? தவம் மட்டும் சிரமம் இல்லைங்களே. நீங்க சேர்ல உட்காந்துங்க, கீழே உட்காந்துங்க, கால் நீட்டு கூட உட்காந்துங்க, சரியா உட்காந்துங்க, கண்ணை மூடி எதையும் நினைக்காம இருங்க. அப்படின்னு அவர் சொல்றாரு. சாமி அதான் முடியல சாமின்னாரு. அப்படி கண்ணை மூடி சும்மா தான் முடியல சாமி. சும்மா இருக்கிறதுக்கு தானே முடியல. போ, அதான் இவ்வளவு பிரச்சனை. எல்லாரும் சும்மா இருந்தா பிரச்சனை இல்லையா? சும்மா இருக்க முடியாது. சம்பளம் ஆஜராகிட்டு இருக்கிறோம். ஏன்? தடுமாற்றம். தடுமாறவனு எப்படி இருப்பான், தடமாறம் எப்படி இருப்பான்? பாதை தவறிய கால்கள் விரும்பி ஊர் போய் சேர்வதில்லை. பாதை தவறிய கால்கள் விரும்பி ஊர் போய் சேர்வதில்லை. பண்பு துறை பிள்ளையை பெற்ற பேர் சொல்லி வாழ்வதில்லை. நிறைய வேலை இருக்கு, செய்யணும்.
நினைச்சு பாருங்க, என்ன பொறுப்பு. 4 கல்விங்க, அற்புதமான எழுத்தறிவு சிறப்பா இருக்கு, கல்வியால் நல்லா கொடுத்திருக்காங்க, எங்கேயும் குறை சொல்ல முடியாது. தொழிலறிவு அற்புதமாக இருக்கிறது, உலக அளவில் பிள்ளைகள் உயர்ந்திருக்காங்க. இந்த திருமண்ணிலை வடித்த ஒரு சொத்தர் பிச்சை தான் இன்னைக்கு ஆட்சி, உலக ஆட்சி பண்றாரு. கல்வி நம்ம நாட்டு கல்வி, நம்ம ஊர் கல்வி, நம்ம ஊர் ஆரம்ப அரசு பள்ளி. எங்கள் மோகனூர், நாமக்கல் மோகனூர், நாமக்கல் கவிஞர் பிறந்த மண். அங்க இருக்க சந்திரசேகர் இன்னைக்கு டாட்டாவுடைய சிஓ. எங்க பிறந்து வளர்ந்தார்? இந்த மண்ணில் ஆத்தோரத்தில் விளையாடி அரசு பள்ளியில் படிச்சு இன்னைக்கு உயர்ந்து இருக்கிறாருன்னா நினைச்சு. கல்வி என்ன கல்வி? 2 கல்வி. ஒண்ணு எழுத்தறிவு, தொழிலறிவு. ஆனா 3வது கல்வி இன்னைக்கெல்லாம் விடுபட்டு போச்சு. இந்த 3வது கல்வி கடைபிடிச்சதுனாலதான் இன்னைக்கு சுந்தர பிச்சை சிஓவில் உயர்ந்திருக்கிறார். படிச்சனால மட்டும் இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். உன்னை பெற்றதுனால சந்திரசேகரனை டாட்டா எழுதுறான்னா அவருடைய ஒழுக்கம், விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் உயிர் வம்பப்படி சொல்லணும். இன்னைக்கு ஒழுக்கல்வி இல்லையே. அப்துல் கலாம் எப்படி வந்தாருங்க? ஒழுக்கம், நேர்மை, ஒரு ஒழுக்கம், நேர்மை, உறுதி, இளைய உருவாக்குற சக்தி. என்ன உயர்ந்தவர்? கல்வி அவரோட படிச்சவங்க இருக்கிறான், அவரோட மிகப்பெரிய மாதிரி இருக்கலாம். ஆனால் அந்த ஒழுக்கம் உலகமே வணங்கக்கூடிய உத்தமர். ஜாதி மதம் இணையில்லாம ஆரம்பித்த மக்கள். இந்த பெருமைக்கு சொந்தக்காரர் தமிழ்நாட்டில் பிறகு இன்னும் பெருமையா இருக்குதா? தப்பு இல்லை, மனிதனா பிறந்தா நல்லதுதான். ஆனா தமிழ்நாட்டில் பிறந்த மகாத்மா மேல அப்படிப்பட்ட மகான். அது தயவு செய்து நம்ம என்ன பண்ணோம்? புரிஞ்சுக்கணும். 3வது ஒரு கல்வி இல்லைங்க, அதாங்க பேரணும். எது தேடுகிற பொரியது? இந்த ஒழுக்கத்தை தேடி கொடுக்கிறோம், அமைதி தேடி கொண்டிருக்கிறோம். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அமைதியை தேடி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த வரி பாருங்க, அமைதியை தேடி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். எப்ப நிக்கிறது? நினைச்சு பாருங்க. உட்காந்து கண்ண முன்னா அமைதி இருக்குது, ஓடிட்டு இருக்கிறேன். அதான் சொன்ன, உள்ளத்தின் உள்ள உளபட தீர்த்தங்கள் வெள்ள குறைந்தாடா கல்லவும் மேற்கு கலந்தவாறு கல்லவனை கல்வி இல்லாரு. அதான் மனிதர்களுக்கு எடுக்கின்ற பொரியது. ஏன் நமக்கு அது கிடைக்க முடியாது? அதை பற்றி அறிந்தவர் யார் என்று நாடுகின்ற வழக்கம் சில பேரை கொள்வார். அதான் ஒழுக்கு கல்வி. ஒழுக்கம் என்ன? ஒழுங்கு. ஒழுக்கம் இல்ல, ஒழுங்கு. அப்ப உட்காந்து ஒழுங்கா ஒண்ணும் பண்ண வேண்டாம். எதுவும் பண்ணாம இருக்கிறதா யோகம். அதெல்லாம் மத்தல எதாவது பண்ணணும். வெளியே செஞ்ச யாகம், உள்ள பண்ணா யோகம். நல்லா புரிஞ்சுக்க. வெளியில செஞ்சதெல்லாம் யாகம், தவறா சொல்ல முடியாது. எனர்ஜி பேங்க், அது ஒரு அர்த்தம் இருக்குது. குறை பேசக்கூடாது. எந்த மதம், இஸ்லாமிய தொழுகையாக இருக்கலாம், கிறிஸ்துவ ஜபமாக இருக்கலாம், இந்துக்குடி வேண்டுதல் வெற்றி பெறுது என்று விஞ்ஞானம் ஒத்திருக்கிறது. யாரையும் குறை சொல்ல வேண்டாம். அதை சொல்ல இல்லையா? யார் எந்த மத வழிபாடு வழங்கினாலும் அறிவித்தான் பேரும் உணர்ந்து கொள்ளணும். கர்மியோகத்தில் முக்கியமான வரி. கர்மியோகத்தில் படிச்சு பார்க்கணும், ஒவ்வொரு அறித்துக்குள்ள எழுதி போடணும். யார் எந்த மத இறை வழிபாடு வழங்கினாலும் அறிவித்தான் பேரும் உணர்ந்து கொள்வோம். அதை யாரும் நின்று பேச வேண்டாம். நல்லா புரியும். வேதாந்திரி பிள்ளைகள் எந்த மதத்தையும் எந்த சொல் உரிமைகளே வேண்டாம். இல்ல இல்ல. ஆனால் நான் செய்வது தெளிவானது. நான் பாதை தெரிஞ்சு போவதை, இப்ப அவங்க போறாங்க, வெற்றி பெறுவாங்க. பாதையை தெரியாம போனா கூட போய் சேர்ந்துருவாங்க. ஆனா காலம் ஆகும், நேரம் ஆகும், சில போக முடியும். ஆனா நம்ம அவ்வளவுதான முடியும், வேற ஒன்றும் இல்லை. பாதை தெரியாம சொல்ல வச்சு போறாங்க. நம்ம என்ன பண்றோம்? சுயமா தெரிஞ்சு போறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. அதனால இதெல்லாம் குறை நிறைய இல்லை. யாரையும் குறை சொல்லி ஒரு அண்ணாமலை சொன்ன மாதிரி ஒருவர் இன்னைக்கு குற்றம் சொன்னா 3 பேரும் உன்னை குற்றம் சாட்டுகிறது. ஒருவர் இன்னைக்கு குற்றம் சொல்றேன், 3 பேரும் உன்னை குற்றம் சாட்டுகிறது புரிந்து கொள்ளணும். அது சொல்லாது. யாரையும் குறை உரிமை இல்லை. குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே. எவ்வளவு பெரிய தெளிவு. குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே. குறைவுக்காரனுடைய சமுதாயம் அப்படி வளர்ந்துட்டாங்க. அதை குறை சொல்லிட்டு இருக்க வேண்டாம். இப்ப பள்ளம் தெரியா, மேலுக்கு போ. சேர்த்து நிற்கிறியா, மேலவா. குளிரா இருக்கிறத போத்திக்க, அல்லது எதுவும் பண்ணு. ஆனா அதெல்லாம் குறை சொல்லிக்க முடியாது. அது போனது. ஒரு வாரம் சொல்றாங்க இல்லையா, அது அடுத்த சொல்வாரா, அது கடந்து போன காலம், ஏதோ ஒரு காலம் சொல்லுவாங்க இல்லையா. என்று இருப்பது மதில் மேல் பூனை, எப்படி கையில் இருப்பது வேணை. வாசிக்கன்னு ஒரு வாரம் சொல்ல 3 சொல்லுவாங்க.
இப்ப என்ன சொல்ல சொல்லு, இப்ப என்ன சொல்லு, அதை செய். அதான் சொல்லாரு, சொல்லால் சுயவசி தெரியணும். இறைவன் ஏன் உங்களுக்கு கொடுக்கலன்னா உழைச்சுதான் பெற முடியும். இறைவன் ஏன் உங்களுக்கு கொடுக்கலைங்க, உழைச்சுதாங்க பெற முடியும். தானே அர்த்தம் வார்த்தை. பயிற்சி எல்லாம் பயிற்சி தாங்க. மனவள கலை எல்லாமே தியானம் பயிற்சி, உடற்பயிற்சி பயிற்சி, காயக்கல் பயிற்சி, அகத்தாய் பயிற்சி, பிரமையான பயிற்சி, அறுவதி பயிற்சி, துணை பெறாத பயிற்சி, எல்லாம் பயிற்சி தாங்க. சும்மா நம்ம பிரமையான்னு சொல்ல முடியாது. பிரமையான பயிற்சி, பிரமையான பயிற்சி, அறுவதி பயிற்சி. அதுல மேல வரணும். முடியும். ஒரு மனிதரால் முடியும் என்றால் இன்னொரு கட்டாயம் முடியும். தம்புகள் நம்மால் முடியும். வேற மாதிரி சொல்றாரு, என்னோட உயிர் வர முடிகிறாரே. எல்லா மகானும் சிறைத்தான் உருவாக்கினார்கள். அடுத்ததான் குரு பரம்பு உருவாக்கினாங்க. ஞான ஆசிரியர்கள், வேதாத்திரி ஞான ஆசிரியர்கள் மறந்துடக்கூடாது. சில செயல் செஞ்சு அது நமக்கு விளைவா வரும், தெரியுங்களா? நம்ம கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் என்ற துன்பம் அவன். ஒரு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு தலைப்புக்கு கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் என்ற துன்பம் அவன். அவன் மூணாவது ஒழுக்கத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஒழுக்கத்தை ஒன்றும் தேட வேண்டாங்க, எளிமையா சொல்லிட்டாரு. இப்படி 5 ஒழுக்க பண்பாடு சொன்னாங்க இல்லையா, அது கூட பெருசா இருந்தது. போதை, போர், பொய், புகை ஒழித்து புதியது ஒரு பண்பாடு உலகுக்கு வேண்டும். போதை, போர், பொய், புகை ஒழித்து அமுல் செய்வோம். அதிக சுவை ஏதும் இல்லை, அவர் உழைப்பால் வருகின்ற முடிவோம். என் உழைப்பால் வாழ்றோம். மற்ற உடல் மனம் வருந்தால் நோன்பும், உணவு உயிர் கொள்ளாத நோன்பும், மற்ற உடல் பொருள் பார்க்கு அன்பும், பிற துன்பம் போக்கும் பேர்மையும் வேணுங்கிறார். அப்புறம் பார்த்தாரு இல்லையா, அவர்களுக்கு 2 வரி. உலகம் பூரா எல்லா பள்ளிகளிலும் கல்லூரிகள் நிறுவனங்களை சொல்லாம பணி துவங்குறது இல்லை. நேற்று கூட கரூர்ல மிகப்பெரிய நிறுவனத்தை சேர்ந்தவங்க வந்து நாங்க எங்க வீட்டுக்கு இந்த போட்டோ பார்த்துன்னு கேட்டாங்க, ஐயா நீங்க வேதாத்திரி முயற்சியில் இருக்கீங்களா? ஆமாங்கய்யா, நான் எடுத்திருக்கேன், பயிற்சி எடுத்திருக்கீங்கய்யா. நிறுவனத்துக்கு போனதுல இருந்து ஒரு 5 வருஷமா இல்லை, எல்லாரும் வந்த உடனே எல்லாரும் சேர்ந்து 130 பேர் இருக்கிறோம். 130 பேர் உட்கார்ந்து அமைதியா அவங்க தெய்வத்தை வணங்கிட்டு, என்ன பயிற்சி எடுக்கல, இவர் மட்டும்தான் பயிற்சி எடுத்தது. வணங்கிட்டு இடத்தையும் சொல்லிட்டு, அன்னைக்கு உனக்கு தந்தை ஆசான்னு சொல்லிட்டு, எல்லாருமே அருக்காப்பு சங்கரத்தை சொல்லி 2 ஒழுக்க பண்பாடு சொல்லாமல் எங்கள் பணி துவப்பதில்லை. யாரையும் ராமராஜ் காட்ட எடுத்துங்க, எல்லாரையும் அடுக்க அனுப்பிப்பார். சென்னை சொல்லிடுங்க, பேராதில போட்டு நிறுவனம் பயிற்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. சென்னையில போத்தீஸ் அவர்கள் அரித்தூக்க இடம் வாங்கி கட்டி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அங்க இருக்கிற அவ்வளவு பேர் இருக்காங்க. அன்னைக்கு போத்தீஸ் வேலை செய்ய பேர் பேராதில இருக்கிறார்கள். அப்ப திருப்பூர்ல எல்லா நிறுவனங்களிலும் அங்க ஒரு இடம் கொடுத்துருக்காங்க மத்திய சிலைகளுக்கு தியானம் பண்றதுக்கு. ஏன்னா வித்தியாசம் தெரியுது. அவர் வருகை பதிவு நன்றாக இருக்கிறது, வேலை பழுதாம செய்யறாங்க, பாடிக்கட்ட இருந்தா பேசுறாங்க. நினைச்சு பாருங்க, நிறைய நிறுவனங்கள். ஏன் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. அருமையான வாக்கு, சக்தி வாக்கு. விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. எண்ணெய் உறங்கினாலும் எண்ணங்கள் உறங்கு. அரசை விரும்பு அவையாரதன், அரசை விரும்பு. நினைப்புதான் பொழப்ப கெடுக்கும் சொல்லக்கூடாது. நினைப்புதான் பொழப்ப கொடுக்கும். நிறுவனத்துல வந்து தினசரி எல்லா ஊழியர் நல்ல இடம் நல்லா இருக்கும். குறைபாடாக கூட நிறைவேறுவாங்களே, குறையா இருந்தா கூட சரியா போயிடும். அதுதான் தேடுவாங்க. அமைதி ஒழுக்கம்ங்கிறதுக்கு 2 ஒரு பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் ஏன் உடலுக்கும் பண்ணக்கூடாது. இதான் முதல் அழுத்தமான வார்த்தை. யாரு உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். இதை விட என்னங்க இருக்குது? இது கொடுக்காம இருக்கிறது தாங்க தர்மம். முதவரி தர்மம். 2வது தானம். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவி செய்வேன். எவ்வளவு அற்புதம் பாருங்க. 2 ஒழுக்க பண்பாடு. அப்பா அப்படியே சாமி எப்படி எல்லாம் 2 வரியில் அவர் கொடுக்காம. அது மகா வாக்கியங்க. என்னை அவனில் வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன், என்னை அவனை நினைத்தார். சாமி தேர பொருள் எது? இயற்கை, அந்த ஆதி. நம்ம தேர்ந்தது பொருள் புகழ் செல்வாக்கு எப்படி இருக்கு வாழ்க்கை?
என்னை அவனில் வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன், அவனை இணைத்தான் இறைவனாகி பாடுகின்றேன். பால் குண்டாவல்ல, ஒரு குண்டாவல பால் ஊத்துனா பால் குண்டாகி போச்சு, தண்ணி ஊத்துனா தண்ணி குண்டா, அமுதம் அமுது குண்டா. அவர் உடம்புல மனதில் எதை போடுற இறைவன் கூட இறைவன் குண்டா. அதேதான், மண்பானை கூட இருக்கலாம், நீ போடுற பொருள் வச்சு அந்த பானைக்கு மதிப்பு ஏற்படும். ஆனா நீ பணக்காரன் வசதி எல்லாம் இல்லாத போற மனம் எவ்வளவு வெள்ளத்தனைய மலர் நீட்டம் உள்ளத்தில் ஏதாவது வேதாத்திரியம் மனம் வேண்டும். நமது இயற்கையின் மாபெரும் நிதி, சும்மா இல்ல. ஒழுக்கம் எங்கில சொல் ஒழுக்கம், செயல் ஒழுக்கம், என்ன ஒழுக்கம், 3 பத்திரம் வேணுங்க சொல்றோம். அப்போ மனமது இயற்கையின் மாபெரும் நிதி. மனமதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பம், மனமதை தாழ்த்தினால் மயக்கத்தால் துன்பம். எதிர்த்தீங்க. அப்ப மன உயர்த்துக்கு என்ன வழி? நல்ல வார்த்தைகள் எல்லாங்க, நல்ல படங்களை பார்க்க, நல்ல வார்த்தை சொல்றது, புண்ணிய வசனங்கள், புண்ணிய வசனங்கள். அப்ப மனமது இயற்கை மாபெரும் நிதி. அப்ப வந்தோடனே எல்லாரும் சேர்ந்து நல்ல எண்ணங்களை பார்த்தா நல்லவரை காண்பது நன்று, நல்ல மக்கள் நல்ல ஒரு சொல் கேட்பது, ஒரு இணங்கி இருப்பது நன்று. மனிதனை சூழ்நிலை உருவாக்கும். நீங்க இந்த நேரில் பேசக்கூடிய வாய்ப்பு எப்படி கிடைச்சது? சூழ்நிலை. அருத்தந்தை 41 ஆண்டுகளால் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அது நாமக்கல் கவிஞர் பேரில் இருக்கக்கூடிய ராமலிங்க பெண்கள் கல்லூரியில முதல் காய்கள் 85 ஜனவரி மாதம் 27ஆம் தேதி அந்த சூழ்நிலையை உருவாக்கி நீங்க முன்னால் பேசுறதுக்கு இது சிறியனையும் அங்கீகாரம் கிடைத்திருக்குன்னா முடியும், கண்டிப்பா முடியும், எல்லாராலையும் முடியும். யாருமே வித்தியாசம் இல்லை. நான் எனினும் நீ எனின் நிறைவேறு ஒன்னேட்டார் மகிழ்ச்சி. அப்ப நான் நீ நினைச்சுக்காதப்பா, நானும் நீ ஒண்ணுதான். நான் எனினும் நீ எனினும் நிறைவேறு ஒன்றே. செயல் விளைவில் வினைப்பதிவில் இன்பதும்ப எல்லை உண்டாக்கி வேறுபடுகிறோம். இன்பதுமே அவரு இறைவனை தேடி இருக்காரு, நம்ம இறை தேடி இருக்கிறோம். அது இறைதான். அவர் மெய்ப்பொருளை தேடி இருக்காரு, நம்ம பொய்ப்பொருளை தேடி இருக்கிறோம். அவ்வளவுதான். ரெண்டும் தேவையெல்லாம் ஒண்ணுதான். ஆனா பொருள் தான் வேற. பாக்குற பொருள் இல்லைங்க, பாக்குற பார்வையில தான் இருக்குது. ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவார். மகான் யாரு? ஓடு செம்பொன் ரெண்டும் கொடுத்தா ரெண்டும் ஒண்ணுதான்பா. இறைவனுடைய கண்ணு நல்லா சாமி, இது ஓடு சாமி, இது செம்பொண்ணு சாமி. அப்படியா? இது அணுக்கூட்டம். நீங்க அதுக்கு பணத்தை வச்சுக்கிட்டு மதிப்பு வைக்கிறீங்க. ஒரு முறை இந்த மெய்ப்பொருளை பத்தி சொல்றதுக்கு சாமிஜி அற்புதமா உதாரணம் சொன்னாங்க. ஒரு ஆரஞ்சு ஜூஸ் கூட கொடுக்குறாரு ஒருத்தர். இந்த இறைத்தத்துவ விளக்கிறதுக்காக, ஏகன் அநேகங்கிறதுக்கு கொடுத்ததுக்காக என்ன பண்ணாங்கன்னா, பாருங்க இந்த இறைவனோட கருணை கடல் தண்ணி என்னமா இனிக்குது பாருங்க. சாமி கடல் தண்ணி இல்ல சாமி, ஆரஞ்சு ஜூஸ். அப்படியா? இப்ப ஆரஞ்சு ஜூஸ் எங்கிருந்து வந்ததுன்னாரு. சாமி ஆரஞ்சு பழத்துல இருந்தாங்க சாரஞ்சை புளிஞ்சோம். இந்த ஆரஞ்சு பழத்துக்கு தண்ணி எங்கிருந்து வந்தது? அந்த ஆரஞ்சு மரத்துல அந்த காம்பு வழியா கொஞ்சம் இருந்து பெருசாகி நல்லா உள்ள. அப்படியா? இந்த மரத்துக்கு தண்ணி கிடைச்சிருக்கும். அது மழை பெய்யுதுங்க, பாட்டுக்கு வேர்ல விழுதுங்க, வேறு உறிஞ்சி மரத்து வழியா கொடுக்குதுங்க. ஓ, மழை பெய்யுது. மழை எங்கிருந்து பெய்யுது? மழை மேகக்கூட்டம், கார் மேகம் வந்து குளிர்ந்து அப்படியே மழையா போகுது. அந்த மேகக்கூட்டம் எங்கிருந்து வந்தது? சாமி அது கடல் நீர் ஆவியா போய் அதாங்க வருது. ஓ, நீ சுத்தி வளைச்சு இது வந்து ஆரஞ்சு ஜூஸுங்கிற, நேரடியாது காலு தண்ணிங்கிறேன். அப்படி எல்லாத்தையும் கிடைச்சிட்டு அதான் தெய்வங்கிறேன். நான் எல்லாம் தெய்வங்கிறேன். இந்த ஜூஸுக்குள்ள தெய்வம் தண்ணியா ஒண்ணுதான், என் உடம்புங்கிறது ஒண்ணுதான், எல்லா உடம்புகளும் ஒண்ணுதான். அதனை ஏகன் அநேகன் தினப்பிறப்புக்கும் என் உயிருக்கு வள்ளுவர் என்பது எவ்வளவு பெரிய மகன். பிறப்புக்கும் என் உயிருக்கும் சிறப்புவா செய்து வேறுபடும். கல்லிலான தெய்வமும், கட்டையாலான தெய்வமும், மண்ணிலான தெய்வமும், மட்டையாலான தெய்வமும், சொத்த வெளி வேறு தெய்வம் இல்லையே. சொத்த வெளி தெய்வம் இல்லை. அதனால ஏதாவது சொல்றாரு, ஆதியிடம் வரம்படும் எழுச்சி பெற்று அணுவென்று உயிராகி அணுக்கள் கூடி மோதி இந்த முறைமைக்கேற்ப மூடல்கள் பலவாகி அவை இணைந்து பேரித்த அண்டக்கோடிகளை மற்ற பிறப்பு இறப்பு உலகில் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலவும் தொண்டாற்றி இன்பம் காண்போம். நீ மனிதன் மகத்தானங்கிறியப்பா, எல்லாமே மகத்தானதான்பா.
எல்லாத்தையும் கும்பிடுறோம். மண்ணை கும்பிடுறோம், கண்ணை கும்பிடுறோம், மரத்தை கும்பிடுறோம், எல்லாத்தையும் கும்பிடுறோம். எல்லாம் இறைவன். இல்லாத எங்க இருக்குது? இறைவன் எங்க இருக்கிறான் ஒரு கேள்வி கேட்கறத விட இறைவன் எங்க கேள்வி கேட்டுப்பா. இல்லை, இறைவன் இல்லை. அப்ப ரொம்ப எளியா பாத்துக்கிறாங்க இறைவனு. ரொம்ப ஈஸியா பாத்துக்கிறது இறைவனை தான். துணி போய் எங்க போக வேண்டாம். ஆனா அதை விட்டுட்டு எங்க தோறோம்? அதான் பள்ளத்து ஓடி ஓடி வர முடியா? இங்கதாங்க வேதாத்திரியம் மிகப்பெரிய உலகமுடைய மறுக்க முடியாது. அப்படி பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? ஒரு கல்வி எட்டுக்கலாக தொழிலாக ஒழுக்கப்பட கல்வி எப்போ வரும்? முதல்ல மன ஒழுக்கம் வேணும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் உயிர் வளப்படுதுன்னா முதல்ல என்ன வரும்? மன ஒழுக்கம், சொல்லொழுக்கம், செயலொழுக்கம். இந்த 3 பத்திரம் சொன்னீங்களா? 3 பத்திரம் வேணும். பத்திரம் வீட்டு பத்திரம், தோட்டத்து பத்திரம், அந்த பத்திரம். அப்புறம் நிறைய படம் இந்த தங்கத்து கூட பத்திரம் வாங்க, கோல்டு பத்திரம் வாங்குறாங்க. இதை வாங்குங்க, அதை பாதுகாப்பு தான். அதோட 3 பத்திரம் வேணும் பிள்ளைன்னு சொல்லி கொடுக்க. ஒண்ணு, கை பத்திரமா இருக்கணும். கை பத்திரமா இருக்கணும். அடிச்சிடக்கூடாது, ஒரு பொருள் எடுத்துடக்கூடாது, உரிமை இல்லாம கை பத்திரம். இன்னொன்று, வாய் பத்திரமா இருக்கணும். ஏன்னா ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். யாகாவாராயிரம் நாகாக்கா சோகாவா சொல்லிழுக்கப்பட்டுட்டாங்களோ. வாய் பத்திரமா இருக்கணும். இன்னொன்னு, இது மெய் பத்திரமா இருக்கணும். மெயினா உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் இருக்கு இல்லைங்களா, இந்த உயிரொழுக்க வேணும். இந்த உயிரொழுக்க தப்பு பண்ணும்போதுதான் மானம் இழந்து ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதிகட்டு போன திசை எல்லோர் கல்வடா எழுகின்ற பிறப்படையினாய். எது? இந்த உயிரொழுக்கம் போகும்போதுதான் இவ்வளவு அவமானங்கள் வருது. அவைய அழகா பாடுவான். விந்து விட்டவன் வந்து கெட்டார், விந்தை கட்டுவன் வீட்டை கட்டுவான். ஆரப்பா விந்து கிட்ட மனிதனே அல்ல. உலகத்தை உலகம் ஆக்கி கொண்டாலும் உயிரிழந்து என்ன பண்ண போற? நபிகளாம் கேட்கிறாரு. எல்லாரும் 3 ஒழுக்கம். ஒண்ணு கை பத்திரம், வாய் பத்திரம், மெய் பத்திரம். மெய் பத்திரம் உயிர் ஒழுக்கு பத்திரம். அதான் முதல் சொல்ற காய கல்பம். எப்படி? உடல் பத்துக்கு அருமையான உடற்பயிற்சி, வாய்ப்பதுக்கு அருமையான தியானம். என்ன வேணும்? 5 புலன்கள் அமைதி வரும், 6 குணம் சீராக்கிட்டார். எப்படி? அறிவுதனை கருவினிலே இணைந்து ஹோமாற்ற. இத்தனை சொன்ன இல்லையா? கிடைக்குது பாருங்க. எல்லாம் 4 எங்கேயும் ஆட வேண்டாம். எப்படி? அறிவு ஒரு செயலை விட்டு இறுதியாக கவியை பிடிப்போம். எது தேர்ற எதெல்லாம் ஆட வேண்டாம். 3 பத்திரம் வேணாலும் சரி, நீ உயிர் வையத்தில் வாழும் தெய்வத்தில் வைக்கப்படுகிற வார்த்தை வேணாலும் சரி, இந்த கவிப்படி வாழ்ந்தா போதும். ஏதாவது இந்த கவிப்படி வாழ்ந்து பாருங்க. ஒண்ணு அறிவுதனை கருவினிலே இணைந்து தவமாற்ற 5 புலங்கள் அமைதி பெறும். ஐயப்புகள் மாலை போன ஐயப்புகள் 5 புலம் ஆதான் ஐயப்பன். ஒரு தொட்டியா நுரைந்து காப்பான் வருது வித்து எல்லாம் பதறு ஊரு ஒளி ஓசை சுவை நாற்றம் என்ற 5 வகைதிரிவான் கட்டிய உலகம் அல்லுவோம். இங்கதான் என் காயக்கல்பம். அறிவுதனை கருவினிலே 6 குணமும் 6 குணம் காம குரோத லோப மோகம் மதம் மஜம் 6 சொல்றாங்க இல்லையா? தமிழத்துல முயற்சி பேராசை சினம் கடுமற்று முறையற்ற பார்க்க வரிச்சி இதுல மனப்பான்மை சீராகிறார். எப்படி? பேராசை நிறைமணமாக, சினம் பொறுமையாக, கடும்பத்து ஈகையாக, முறையற்ற வாழ்க்கை வரிச்சு கற்பொதியாக, உயர்ந்தாள் மனப்பான்மை சமணவாக்காக, வஞ்ச மன்னிப்பாக மாறும். அருகுணமும் சீராம். அறிவு அதன் விழிப்பு நிலை பிறடாத தெளிவில். அப்படி பிறலாம இருந்து பாருங்க. 5 குரும் பழிக்கை விடைவெளி ஏது? பஞ்ச மகாபாரதம் எப்படி வரும்? கொள்ளையோ கற்பழிப்போ சுதம் எப்படி நடக்கும்? உலகம் எப்படி இருக்கும்? அதான் சொந்தம். இதான் தேடுறோம். கிடைக்குது. அப்ப அறிவு மேலும் உயிரில் உடங்கி ஆழ்ந்தொடங்கி துரிக்க முன்வினைகள் போகும். கொடுப்படி போனா மட்டும் சொல்லல, திரும்பி போல இங்க போகணும். அப்ப இதுதான் ஆழ்ந்தொடங்கிறதுக்கு முன்வினைகள் போகும் என்று சொல்லி, இதனால என்ன பார்த்தோம்? மிகப்பெரிய தேர்தல் என்ன? உள்ள இருக்க முடியாது. கடை உள்ள டிவைன் டைவ் இன்ன எவ்வளவு எளிமையா கிடைச்சிருக்குதுங்க. தயவு செய்து சொல்லாம நம்பாதீங்க. நீங்க தேடுற பொருள் இது கிடைச்சிட்டாவே பற்றாக்குறை வார்த்தை வராது. பற்றாக்குறை என்னங்க? எதை பற்ற விட பற்றாத குறைங்க. எதை பற்ற வேணுமோ பற்றாத குறை. பற்றாக்குறை நிறைவாகும். செயலிலே விளைவாக செவத்தின் தன்மை
சேர்ந்து இணைந்து செயலெல்லாம் உணர்ந்து கொண்டால் சிவகணியோட துளிக்குமே. செயலிலே விளைவாக சிவத்தின் தன்மை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ரொம்ப முக்கியம். செயல்கள்லாம் சிவபூஜாங்கிறார். நீ அப்படி நினைச்சுக்கிட்டேன்னா செயல் நல்லா இருக்குமே, எப்படி உங்க திரும்ப வரும்? இதான் வேணும். அடுத்தவர்களுக்கு சிறு தெய்வம் சிலை மந்திர பொருள் வெற்றிக்கு என்று சொல்லி நல்ல நாள்ல மிகப்பெரிய ஒரு தேடுதல். எது? அந்த மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிற வார்த்தையின்படி தேடுகிற பொருள் என்று தெரிந்து கொண்டோ யாரோ தேடி தர மாட்டாங்க, நம்ம தேடணும். தேடக்கூடிய வழி சொல்லி கொடுத்துட்டாங்க, எளிமையான வழி. அதாவது SKY சிம்பிளி குண்டல் யோகான்னு சொல்லி இப்படி தப்பில்லை எப்படி வாய்ப்புன்னு சொல்லி தயவு செய்து சொல்லான்னு நம்பாதீங்க. வாங்க செஞ்சு பாருங்க, அப்புறம் முடியும் சொல்லு. ஸோ போகாமலேயே யாரோ சொன்னா கேட்டுட்டு எதுக்கும் வேண்டாம், மறுக்கவும் வேண்டாம். வந்து பாருங்க, அறிவுக்கு பூர்வமாக இருக்கும். உங்களுடைய பொருள் செல்வாக்கு எந்த பிரச்சனையும் வராது. பணமோ பழைய தடை இல்லை, நேரம் பிரச்சனை இல்லை, ஜாதி மத தடை இல்லை, எந்த வேறு தடையும் இல்லாத ஒரு அற்புதத்தை அறிவோம், கற்போம், கடைபிடிப்போம், கற்பிப்போம். கற்போம், கடைபிடிப்போம், கற்பிப்போம். தற்பொழுது ஐயா அவர்கள் சிறப்பாக பதிலனை அளிக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைகளை உயர்த்தும் போது அவர்களுக்கான வாய்ப்பு அளிக்கப்படும் என்பதையும், தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதால் கேள்விகளை சுருக்கமாக கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். முதலாவதாக சேஷாசலம் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமை ஐயா. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சியா ஐயா. எனக்கு ஒரு நீங்க சொல்லும் போது இந்த பத்திரத்தை பத்தி கைப்பத்திரம், வாய்ப்பத்திரம், மெய்ப்பத்திரம் சொன்னீங்க. ஆமா. கேன் யூ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் டு மீ ஃபர்தர்? கொஞ்சம் இன்னும் அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தினீங்களா? ஐ வில் பி மோர் ஹாப்பி. அதாவது கை எப்பவுமே பத்திரமா இருக்கணும். கை சுத்தங்களை சொல்லப்படக்கூடாது, ஒரு பொருள் எடுத்துடக்கூடாது. கை சுத்தம் சொல்லுவாங்க இல்லையா, இருட்டுல போனாலும் திட்டு கை நிக்காதுமாங்க ஒரு பழமொழி. ஓ, வெரி குட் வெரி குட். கேள்விப்பட்டீங்களா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. அது மாதிரி கை பத்திரம் நம்ம கிட்ட பேர் இருந்துரும். ஆமா ஆமா ஆமா, கரெக்ட். அது எங்க போனாலும் அதுதான் திருட்டு இருக்கு இல்லையா? கரெக்ட் கரெக்ட், புரிஞ்சுது. அல்லது போன எங்கதான் அடிப்பான்னா யாரு உங்ககிட்ட கிட்ட வருவாங்க. இந்த கையில 2 வேலை செய்யலாம். ஒண்ணு தட்டி கொடுத்து பாராட்டலாம், இல்லைன்னா துன்பப்படுத்தலாம். துன்பப்படுத்துற கை பத்திரமா இருக்கணும், கூட இருக்கணும். தான் பத்திரமா இருக்குது. ஒரு பொருளை கொடுக்கலாம், ஆனா எடுக்க கூடாது அனுமதி இல்லாம. அது எடுத்தா கெட்ட பேர். நீங்க இருக்கீங்க திருடுங்கிறாம இல்லையா? அதிகமா கையூட்டும் திருட்டுதான், லஞ்சமும் திருட்டுதான். அதனால அது 2 10 1. இன்னொன்னு வாய் நம்ம முக்கியம். தியாகாவராயிரம் அது இல்லைன்னா அது எங்க போனா மதிப்பு இருக்காது. அது பத்திரமா இருக்கணும். அடுத்தது மெய்ப்பத்திரம், உடல் ஒழுக்கம் இருக்கணும். கற்பொழுக்கம் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நீ எவ்வளவு இருந்தாலும் கற்பொழுக்கல பாத்தீங்கன்னா அந்த சமுதாயத்தை வித்தியாசமா இருக்கும். சரிங்களா? அது வேற நாட்டுல மேல் நாட்டுல அப்படி இல்லை. நம்ம இன்னும் மகிழ்ச்சியா எழுதிருவாரு. உலக சமாதானத்துக்கு கற்பனை வேணும். கற்பு தன்னை காப்பதற்கு இருபாளருக்கு பொது அவரை விட்டு அற்புதமா ஆணை விட்டு பெண்ணுக்கு சின்ன வைக்கும். கற்புத்திறம் போல் ஆணுள்ள சமூக துற்றப்படுவார் சொல்லி அறிவுடைய பெண்கள் எல்லாம் கற்பு உயிரின் மேலாக கற்பை 30 மதி சொல்லியிருப்பார். அருமை அருமை. அடுத்த அன்பராக இந்திராணி அம்மா பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வளமுடன். தேடுகின்ற பொருள் எதுன்னு தேடி தேடி கொண்டு வந்து எங்கள் முன்னால மடை திறந்த வெள்ளம் போல கொட்டிட்டீங்க ஐயா. மிக உங்களுடைய வைர அருள் மலையில எல்லாராலையும் கொட்ட முடியும். ஒரு இனிப்பு கடையில யார் எடுத்து கொடுத்தாலும் இனிக்கும். வேதாத்திரி மகிழ் தத்துவத்தை யாரு பேசினா உயர்வா இருக்கும். 40 வருஷ வேதாத்திரிய அனுபவம் பேசிச்சு ஐயா, நீங்க பேசல.
40 ஆண்டு கால அனுபவம் பேசுச்சு. ரொம்ப உண்மைதான் உண்மைதான் உண்மை. அதை ஏற்றுக்கொள்கிறேன். மயிர்கூச்செரியும் தகவல்களை எல்லாம் சொன்னீங்க. உங்களுடைய வைர வரிகள் இப்போது இல்லை என்றால் எப்போது முடியும்? கடைப்பிடிப்போம். இந்த வரிகள் எல்லாம் எப்பவும் ஞாபகம் இருக்கும். புதுமையாக வாய் பத்திரம், கை பத்திரம், மெய் பத்திரம் மறக்கவே முடியாது ஐயா, மறக்க முடியாது. சிறப்பு. உங்களுக்கு உங்களுடைய பேச்சு மட்டுமே பத்தாது ஐயா. இயல்பா அப்படியே சரளமா எல்லாத்தையும் வேதாத்திரிய கருத்துக்களை மற்ற ஆன்மீக பெரியவர்களோட துணையோடு சிறப்பாக எடுத்து சொன்னீங்க ஐயா. நன்றி ஐயா, மிக்க நன்றி. பயனுள்ள தகவல். அம்மாவுக்கு நன்றி, வாழ்த்துக்கு நன்றி. மேலும் தொண்டாற்றி மகிழ்ச்சியும் வெற்றியும் காண்போம். நன்றிமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகளம்மா. நன்றி அம்மா. நன்றிகளம்மா. அடுத்த நண்பராக கிருபாநிதி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்த்துக்கள் அம்மா கிருபாநிதி அம்மா. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். இந்திராணி அம்மா உங்களை விட வயசுல பெரியவங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அவங்களுடைய வாழ்த்துக்களை அவ்வளவு பாக்கியம். உங்களுடைய வாழ்த்துக்களை எனக்கு ஆரம்பம் அப்படி முள்ள உற்சாகமா செயல்படுறது உங்க வாழ்த்துக்கள் தான். நன்றி ஐயா. ஐயா, நீங்க நாமக்கல் 50வது விழா நீங்க ஜூம்ல சொல்லிடணும். யாரு முடிஞ்சோ நாங்க வந்து கலந்துக்குவோம். 50வது. ஆமா கண்டிப்பா எல்லாரும் வந்து கலந்துக்கணும். முன்கூட்டியே நான் ஜூம்ல போட்டுருவோம், வாட்ஸ்அப்ல போடுவோம், அறகலை பத்திரிகை அனுப்பி வைக்கிறோம். அது பெருவிழாவை கொண்டாடலாம் நாமக்கல்ல. நன்றி ஐயா. வாழ்க. நன்றிங்கம்மா. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். என்னை தேட ஆரம்பித்தேன், இறைவனை கண்டேன், இறைவனை தேடினேன், என்னை அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல விளக்கம்னா அது எப்படியா? சுத்த வெளி எடுத்துக்கிறதா இல்ல நம்ம உணர்றதா? இல்ல, சுத்த வழிதான். ஓ, அதான். அது நாம என்ன தேடி யாரும் நிற்போம். இறைவனை தேடி போனாலும் நம்ம தாங்க நிற்போம். தானே நானே நானே தானே. சாமி சொல்லுவாங்க இல்லையா, வித்திலே மரத்தை போல, மரத்திலே வித்தை போல. அது சொல்லுவாங்க இல்லைங்களா, வித்திலே மரத்தை போல, மரத்திலே வித்து போல. மரம் வேறு வித்து வேறு அல்ல. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக கவிதா கோவிந்தராஜ். வாழ்க வளமுடன் அம்மா, பேசலாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. கவிதா அம்மா வாழ்க வளமுடன். ஐயா, மனம் அது விரிந்தால் நல்ல எண்ணங்கள் தோணணும்னு சொன்னீங்க. ஆமா. ஆன்மா என்னதான் வாழ்க்கை. எண்ணம் போல் வாழ்க்கை. அதான் ஒரு சொல் சொல்லும் போது என்ன பண்ணணும்னா வெளிவாக்கிறதோட கொஞ்ச நேரம் உட்காந்து இப்ப என் மனசுல என்னென்ன வருதுன்னு எண்ணி பாருங்க. அதான் என் உடல் இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. சரியா? எண்ணம் எப்படி இருக்கிறது, இப்ப என் செயல் எப்படி இருக்குது, இப்ப என் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதை கவனிக்க இந்த மாதிரி எங்க போனாலும் சொல்லி இருக்க முடியும். சிலர்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க. எப்படி வந்து அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. காரணம் அவங்கள பார்த்துக்கிறாங்க. அதான் ஒரு கவி வரும் இல்லைங்க, நெற்றியில் உச்சியில் நாவமாயிரு. கேட்ட கேள்வி எல்லாருக்கும் உதவியா இருக்கு. மகிழ்ச்சி கருத்து. நெற்றியில் உச்சியில் நாவமாயிரு, உற்றுற்று பார் உன்னை. அந்த வரி பாருங்க. நெற்றியில் உச்சியில் நாவமாயிரு, உற்றொரு பார்த்து உன்னை, பிறகு உலகை. அப்புறம் தான் உலக பார்க்கணும். நம்மளோட தெளிவா இருந்துதான் போகணும். கற்றபடி கருத்து வெளிப்போடு. கற்றுக்கிறது முக்கியம் இல்ல, அது கடைபிடிக்கணும். கற்றபடி நட கருத்து வெளிப்போடு, பற்றற்று வாழு பழக தானா வரும். நீ எதையும் விட வேண்டாம், தானா வரும். நன்றி நன்றி நன்றி. நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். குருவம்மாளம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேக்குதாப்பா? வாழ்த்துக்கள்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்புங்க ஐயா. தேடுகின்ற பொருள் எது? அதுதான் எல்லாரும் பெற, அதாவது எல்லாம் பெற வேண்டிய ஒன்று. அதுதான் எப்பொருள் எத்தன்மை தாயின பொருள் மெய்ப்பொருள். அதுதான் ஒரு இன்னொரு கவி வரும்,
கற்றதனால் ஆய பயனன் கொல். அது சொல்லாம விட்டுட்டேன். புரியல, ஆமாங்க. இந்த குரல் சொல்லியிருக்கணும். கற்றதனால் ஆய பயனென்ன கொல். எவ்வளவு கத்து வாழறிவான் நற்றார் தொழார். வாழறிவை தெரிஞ்சுக்காம என்ன கத்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதான் அறுத்தாண்டி அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி. ஏதோ முக்தி அல்ல, பூரண நிறைவு தான் முக்தி. நல்லதுமா, சந்தோஷம் ஐயா. ரொம்ப சிறப்புங்க ஐயா. அதுக்கப்புறம் இப்ப கொழும்புக்கு அம்மா போயிட்டு வந்திருக்காங்க. அப்படியா? சந்தோஷம் சந்தோஷம். அரிச்செல்வி அம்மா போயிட்டு வந்திருக்காங்க. இப்ப நேத்து வந்தாங்க. நீங்களும் போயிருக்கலாம்ல, நீங்களும் கூட போயிருக்கலாம்ல. போயிருக்கலாம், எனக்கு தெரியாதுங்கய்யா. அப்புறம் அங்க அடுத்த சொல்றேன், முன்னாடி போறோம். சரி, இப்போ மலேசியா சிங்கப்பூர் ரொம்ப அற்புதமா. இப்ப இல்லம்மா, மலேசியா சிங்கப்பூர் ஆன்மீக டூர் ஒண்ணு இருக்கு, வேதாத்திரி டூர் ஒண்ணு, ஏப்ரல் மாதம். சரி, சொல்றேன், போயிட்டு வாங்க. போயிட்டு வரேங்கய்யா. அப்புறம் வந்து இப்ப சேலம் அது நீங்க அந்த நூற்றாண்டு விழா கொண்டாடுறப்ப சொல்லுங்கய்யா. 50வது நாமக்கல் அரிது 50வது விழா. எனக்கு பாருங்க, நூற்றாண்டு விழான்னு வருது. கொண்டாடுவோம். சரி, கொண்டாடுவோம், கட்டாயம் கொண்டாடுவோம். நல்லதான் அதையும் கொண்டாடுவோம். அதையும் நம்மளே கொண்டாடுவோம். ஆமா, நம்மளே கொண்டாடுவோம். சொல்றேன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய தொண்டு தொடரட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக உமையாள் அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா, வாய்ப்புக்கு நன்றிம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்த்துக்கள்மா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நீங்க சொன்னீங்க ஐயா, தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான், நம்மளையும் எல்லாமே எல்லாமும் இருக்காங்க. என்னங்க ஐயா? எல்லா மகளும் சொன்னதுதான், வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் சொன்னதுதான். அதே மகிழ்ச்சியா சொல்ல, அதாவது அவனின் எனக்கு அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவனி, அவன் தான் நீ உன்னில் அவன். எல்லா மகானும் சொன்ன அற்புத வார்த்தை, அதுதான், அதை புரிஞ்சுக்கணும். நல்லது, சொல்லுங்கம்மா. சரிங்கய்யா. அதான் நிறைய இது சொல்லிட்டு அதுக்கப்புறம் நமக்குள்ளயும் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்க, அப்படிதான்? ஆமா, உண்மை. இறைவன், சாமி ஒரு கேள்வி கேட்பாங்க, இறைவன் எங்க இருக்கான்னு கேட்கறத விட எங்க இல்லையான்னு கேட்டு பாருங்க பாரு. அப்ப இறைவன் இடமே எல்லாம் என்ன இருக்காரு இல்லையா? ஆமாங்க ஐயா. அதேதான். நன்றி. நல்ல, இதுதான் நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய தெளிவு ஒண்ணுதான். இதான் பற்றாக்கணும் வர சொன்ன, பற்ற வேண்டியதை பற்றிக்கணும். இதை பிடிச்சிட்டா மனதில் நிறைவா இருக்கும். நன்றி, நன்றி, நன்றிங்க. அன்பு சார்ந்த சிந்தனையாளர்களே, அறிஞர் மக்களே, வர்றாங்க இருக்கு. சாந்தி அம்மா. சாந்தி சுந்தரம் அம்மா, வாழ்க வளமுடன். பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சாந்தி அம்மா வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். அற்புதமான தலைப்பு, பொருள் உணர்ந்து எவ்வளவு எங்களுக்கு ரொம்ப ஒரு கிஃப்டட் பர்சன்ஸ்ல நாங்கெல்லாம். உங்களை மாதிரி ஒரு பேராசிரியர் கிடைக்கிறதுக்கு நாங்க நன்றி சொல்லுங்க. அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. தந்தை ஆமா, ஒவ்வொரு எல்லாரும் நன்றி சொல்லுதுங்கய்யா. நான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மூச்சும் நன்றி சொல்லுது. அவ்வளவுதான். ஏன்னா உண்மையிலமா வேதாத்திரி நோக்கமே நன்றி உணர்வு. கண்டிப்பா நலம் நாடி செயலாற்று நட்பண்பு. முதல்ல நன்றி உணர்வு வேணும், நலம் நாடி செயலாற்று நட்பண்பு. மூணாவது அயரா விழிப்புணர்வு வேணும். இதுதான் வேதாத்திரி பிள்ளைகளா நம்ம கிடைச்ச பாக்கியம் தான். அப்படி இருப்போம். சொல்லுங்கம்மா, கருத்து சொல்லுங்க. யோசிச்சு பேசினாலும் அது ஒரு தத்துவார்த்தமான ஒரு என்ன சொல்றது, ஒரு சிந்தனை துளிகளாக எங்களுக்கு கற்பிப்போம் கடைப்பிப்போம்ங்கிறதுல இருந்து இப்ப பத்திரம்னு ஒண்ணு சொல்லியிருக்கீங்க, அதுவும் மனசுல பத்திரமா பதிஞ்சிருச்சுங்கய்யா. ரொம்ப அற்புதமான சிந்தனைகள். எல்லாருக்கும் சொல்லுங்க. கண்டிப்பாங்க. இன்னொரு அன்பர் என்கிட்ட கேட்டாங்கய்யா, அதாவது ஒவ்வொரு அணுவுக்கு மத்தியிலையும் இறைநிலை தான் இருக்கு, சுத்தவெளி தான் இருக்குன்னு சொல்றோம். அப்படியே நம்ம மேல போய் இதெல்லாம் கடந்து போய் பிரபஞ்சத்தெல்லாம் தாண்டி நம்ம மேல இருக்க சுத்தவெளியை நினைக்கணும், நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவுக்கு மத்தியில இருக்கக்கூடிய சுத்தவெளியை நினைக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டாங்க. அருமையான கேள்வி. என்ன சொன்னீங்க? அதுக்கு என்ன சொன்ன, எங்கும், அதாவது நம்ம எல்லா இடத்துலயும் தான் இறைவன் இருக்கிறாரு. ஆனாலும் அந்த அகண்டாகாரமாக நம்ம நினைக்கும் போதுதான் நம்ம மனம் அமைதி நிலைக்கு போகுதுப்பா. நம்ம சாந்தி தவம் இருக்கிறோம், அப்ப மூலாதாரத்துல நம்ம மனசை வைக்கிறோம், கருமையும் அங்கதான் இருக்கு. இருந்தாலும் அந்த ஒரு உணர்வு, அந்த அமைதி நிலை
நமக்கு இங்கே காட்டிலும் அங்கதான் நமக்கு பிரமிதமா கிடைக்குது அப்படின்னு நான் சொன்னீங்க. அது நீங்க உங்க மூலமா எனக்கு ஒரு விளக்கம் கிடைச்சா அதேதான் நீங்க சந்தோஷமா சொன்னது இருக்கும். சரிதான். அதாவது விரிந்த மனம், விரிந்த மனம். விஸ்வரூப தரிசனம். உம் அதாவது நம்ம வீட்டு பிள்ளைகள் நம்ம வீட்டுக்குள்ள பாராட்டும் போது அது வேற, ஒரு சபையில பாராட்டும் போது கேக்குறீங்க பாருங்க மனதுல, ஆமாங்க. அதே பாராட்டு தான். உம் வீட்டுல வந்து உங்க பிள்ளை ஒருத்தர் பாராட்டுறாங்க, உம் மகிழ்ச்சி அடைவீங்க. உம் அதை விட ஒரு பெரிய சபையில 1000 2000 பேர் இருக்க இடத்துல உங்க பிள்ளைய பாராட்டவங்களுக்கு எப்படி ரொம்ப இருக்கும்? பெருமகிழ்ச்சியா இருக்கும். அதேதான், அது மாற அதேதான். அதான் மகிழ்ச்சி சொல்றாங்க, அறிவு விரிந்து அறிவாக மலரும். உம் அது என்னன்னா விஸ்வரூப தரிசனம் சொல்லிருக்காங்க ஏற்கனவே. உம் அப்ப மனம் அப்படியே அந்த தானே நானே ஆயிடுது. அது மன விரிவதற்கு வாய்ப்பு. அது உம் முப்பால் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, முப்பால் கேள்விப்பட்டீங்களா? முப்பால்மாங்க. ஒரு ஆமாங்க. பால்னா சுத்தவெளி, அது உம் மத்தியில் இருக்கு பேரு சிவம். ஒவ்வொரு உம் உயிருக்கு மத்தியில் இருக்கிறது பேரு சிவம். சிவம். 2 அணு இயங்குது இல்லையா? ஆமா. இடைவெளி, இடைவெளி. ஆ உயிருக்கு மத்தியில் இருக்குது வெளிதான். ஆ 2 இயக்கத்துக்கு அணுக்களுக்கு மத்தியில் இடையில இருக்குது இருக்கிறது. வெளிதான். அது சக்தி, வெளிதான். அது சக்தி சிவம். சக்தி சக்தி சிவம். இயங்கிறதுக்குள்ள சக்தி சிவம். சிவம் உம் சக்தி உம் சிவம் அங்க அந்த எப்ப மாறாம இயக்கத்தோட இருக்கு. இருப்பதனால அந்த பெயராங்கய்யா. ஆமா ஆமா ஆமா, அது இயக்கத்தில் இருக்குல்ல. ஆ உட்காந்தா எழுந்துக்க சக்தி வந்துச்சுக்கிறோம் இல்லைங்களா? ஆமா கண்டிப்பா அதான் வேணும். இயங்கும் பிரம்மம். இயங்கும் பிரம்மம் சரியா? சக்தி இது சிவம். சிவம் சக்தி சிவம் சதா சிவம். ஆ அத நீ போகணும் அங்க. சரி 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 எத்தனைதான் சரி. ஆத்து தண்ணியில் டப்பா குளிச்சாலும் ஆத்துல குளிச்சா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்குங்க. அதேதாம்மா, அதேதாம்மா. வாழ்க தண்ணி கொண்டு வளமுடன். குளிக்கலாம், ஆ நல்லா இருக்கும். ஆ ஆனாலும் அந்த கடல்ல நதியில குளிச்சா அது பேரின்பம். அது ஒண்ணுதான், இங்கே உணரலாம். உண்மைதான், அவங்க சொன்னது நியாயமான கேள்வி, நீங்க சொன்னது சரியான பதில். நன்றிமா, வாழ்த்துக்கள். அவனு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொன்னீங்கயா. இப்ப நீங்க உள்ளூர்ல இருக்க ஒரு முருகன் கோயில்ல போய் சாமி கும்பிடுறீங்க, உங்களுக்கு ஒரு மன சந்தோஷம் தான். இதே இது நீங்க திருச்செந்தூருக்கு போய் கடலோட இருக்கிற இந்த இறைவனை கும்பிடும்போது உங்களுக்கு எவ்வளவு ஒரு மனசு ரொம்ப மகிழ்ச்சி ஆகுது. உங்களுடைய நீ எல்லாம் நிறைவேற்றிவாதுங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்குது இல்ல. அது போல நம்ம இறைநிலையை நம்ம அந்த மாதிரி சுத்தவெளி என்ற இடத்துல போய் அந்த மனம் இத அலைச்சல் குறைந்த நேரத்துல செய்யும் போது நம்ம நினைத்தது நடக்கும், நடப்பதை தான் நம்ம நினைப்போம். அதனால நீங்க கண்டிப்பா துரியாதீதந்தாவும் தொடர்ந்து பண்ணுங்கன்னு நான் சொன்னேங்க. சரியான பதில், சரியான பதில். வாழ்க வளமுடன்ங்க. ரொம்ப நன்றி நன்றி. நன்றிங்க. உங்களோட பேசுறது எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. வேதாத்திரி பிள்ளைகள் எல்லாருமே ஞானவான்கள் தான். வாழ்த்துக்கள். ஆமாங்க. நீங்களும் தாமோதரன் ஐயாலாம் எங்களுக்கு நீங்க அடி எடுத்து கொடுத்தவங்க ஐயா. நன்றிமா. நானும் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு நிறைய உங்களோட ஸ்பீச்சஸ் கேட்டிருக்கேன். உங்க மேல எனக்கு தனியான ஒரு அன்பும் பிரியமும் மரியாதையும் நிறைய இருக்குங்கய்யா. நாமக்கல் எல்லா இதுமே நான் ஜூம்ல பாக்குறேங்கய்யா. உங்களோட நீங்க என்னோடயதான் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லா நிகழ்ச்சிகளையும் எனக்கு ஜூம்ல வந்துரும், யூடியூப்ல. நான் எல்லாத்தையும் தகவல் தரவு உதவியா இருக்கு. நன்றிமா. கண்டிப்பா. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றிமா. அடுத்த அன்பராக சாந்தி கண்ணன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். நன்றிமா, வாழ்க வளமுடன். கும்பகோணத்துல இருந்து பேசுறேன் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப மகிழ்ச்சிமா. ஏன்னா இப்ப இன்னைக்கு புதுசா கேட்டதுயா, கை பத்திரம் வாய் பத்திரம், அதெல்லாம் புதுசா இருந்தது. இன்னைக்கு தேடுகின்ற பொருள் எல்லாருமே அதை ஆழமா கேட்டுக்க போல் இருக்கு. அது ரொம்ப இதா இருந்தது. அப்புறம் வாழ்வின் நோக்கமே அதாமா. ஆமா ஐயா, கண்டிப்பா. அந்த எறும்பு இருக்கு தெரியுமா? அதுல சாமி எறும்புன்னு எறும்பு இருக்கு தெரியுமா? ஆமா ஆமா. ஏன் சாமி எறும்புங்கிறோம்? அது எதுக்குயா? அது சாமி எறும்பு மட்டும் ஏன் சாமி எறும்புங்கிறோம்? அது கொஞ்சம் கடிக்காது, யாரையும் தொல்லை கொடுக்காது, யாரையும் தொல்லை கொடுக்காது. ஆமா. அந்த 3 பத்திரம் இருந்தா யாரையும் தொல்லை கொடுக்க மாட்டோம். நம்ம சாமி தான். நம்ம சரியா சரியா. அருமை அருமை. அதே மாதிரி 3 செயல் ஒழுங்கா இருந்தா யாரும் துணை கொடுக்க மாட்டோம். அப்ப நம்ம சாமி தான், நடமாடும் தெய்வம் தான். கரெக்டுதானுங்களா? சரியா சரியா. அதுக்குதான் மனவளக்கலை பயிற்சி. இதுதான், இது 3 பெறுவதுதான் மனவளக்கலை பயிற்சி அவசியம் வேணும். சரியா சரியா. சும்மா வராது, தெரிஞ்சுக்குவோம், ஆனா உணர முடியாது. நல்லது. சொல்லுங்கம்மா. ஆரஞ்சு ஜூஸ் சொல்லி கடல் தண்ணி அப்படின்னு சொன்னது சுத்தி வந்தது இன்னும் அருமையா இருந்தது. ஆமா, சாமிஜி அப்படி புரிய வைக்குது. ஆமா, நம்ம பாட்டுக்கு மழை தண்ணி, காவேரி தண்ணி, கங்கைங்கலாம், அப்படி எல்லாம் கடல் தான்யா. எல்லாம் சுத்த வெளி தானே, எல்லாம் வெட்ட வெளி தானே. பட்டம் இருக்கு, இது தெரியும். அருமையான உதாரணம். சாமிஜி தாமா வேதாத்திரியம். சின்ன சின்ன செயலை வச்சு அழகா விளக்குவாங்க. சாதாரணமான இல்ல,
சின்ன உதாரணத்துல மிகப்பெரிய விஷயத்தை கொடுப்பாங்க. சரியா அதான் வேதாத்திரியம். சரியா நன்றி தேடுகின்ற நன்றி. பொருள் நம்ம பண்ணு. அமைதிதாயா. அவ்வளவுதான் சரி அவ்வளவுதான். நன்றி. நன்றி அம்மா. அடுத்த அன்பராக காந்திமதி லக்ஷ்மணன், வாழ்க வளமுடன். அம்மா பேசுங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றிங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்த்துக்கள். ஐயா ரொம்ப சிறப்புங்க ஐயா, ரொம்ப அருமையா இருந்தது. அதுவும் இந்த பத்திரம் சொன்னீங்கல்ல ஐயா, இந்த பத்திரம் தான் எல்லாரும் வச்சிருக்கீங்க, பரவாயில்லையே. தெளிவா இருக்குங்க ஐயா, உண்மையாலுமே ரொம்ப தெளிவா இருக்கு. அது ரொம்ப நீங்க எல்லாரும் பத்திரத்தையே நம்ம தேடிட்டு இருக்கிறோம். பூர்வீகத்தில் உள்ள பத்திரத்தெல்லாம் இந்த பத்திரம் அந்த பத்திரத்தை பார்க்கலாமா, இந்த பத்திரத்தை மூலப்பத்திரம் வேணுங்கிறாங்கல்ல, மூலப்பத்திரம் வேணுங்கிறாங்கல்ல. ஆமாங்க ஐயா, ரெக்கார்டு நமக்கு மூலதான் ரெக்கார்டு. மூலப்பத்திரத்தை எடுத்துருவா. அப்ப எல்லாருக்கும் மூலப்பத்திரம் மூலம் தான், அதான் ஆதி மூலம். அதுக்கே நல்ல அருமையா சொன்னீங்க. லட்சுமணன் ஐயா உங்களுக்கு விட்டு விட்டு கேக்குதுங்க ஐயா, வாழ்க வளமுடன். லட்சுமணன் ஐயா கொஞ்சம் இடையில விடுது. சொல்லுங்க ஐயா. ஐயா ஐயா இப்ப கேக்குதுங்களா ஐயா? இப்ப சொல்லுங்க. கேக்குது, சொல்லுங்க. அதாங்க ஐயா, அப்ப அந்த பத்திரத்தோட இது சிறப்பு ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ஐயா அப்ப எண்ணம் சொல் செயல் எப்போதுமே தனிமையா இருந்தாலும் சரி, நம்ம வேற ஒரு செயல் செய்யறதா இருந்தாலும் அந்த தெய்வீக நிலையிலே இருக்கக்கூடிய அந்த எண்ணம் சிந்தனை வந்து எப்படிங்க ஐயா இருக்கிறது? வாழ்க்கை ஐயா நீங்க என்னன்னா நல்லது, வாழ்த்துக்கள். அதாவது மனமது இயற்கையின் மாபெரும் நிதி. மனமதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பம், மனமதை தாழ்த்தினால் மயக்கத்தால் துன்பம். என்ன உயர வச்சுக்க என்ன பண்ணும்? அருத்தந்தை கவிதைகளை, அருத்தந்தை மங்கான்களை, அல்லது உங்களுக்கு பிடித்தமான உயர்வான விஷயத்தை நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தா நீங்க அங்கதான் இருக்கீங்க. ஆனந்தமய கோஷம் அங்க போக வேண்டாம். எப்பவுமே உயர்வு வேணும்னா உயர்வா இருக்கும். அதனாலதான் எப்பவுமே இறை சிந்தனையோடு இருங்கள், குரு சிந்தனையோடு இருங்கள், தெய்வீக ஆற்றலோடு இருங்க. ஒரே காரணம் தான் முடியும். நீங்க பயிற்சி பண்ண பண்ண வந்துடும். மகிழ்ச்சி கவிதையை பாடிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஆனந்தமய கோஷம் இருக்கிறீங்க. எங்காவது வேலைக்கு போனா ஒரே வேலை எல்லா வளதையும் பாடுங்க, ஆதி உணர்வு பாடுங்க. எங்க போயிடுறீங்க? அங்க போயிடுறோம். எதுக்காக பெரும் முயற்சி எடுக்க வேண்டாம், சரிங்களா? நீங்க இந்த பிராமண குடல் மாதிரி மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சமைக்கும் போது, துவைக்கும் போது, எப்ப பார்த்தாலும் அவங்க அந்த சிந்தனை இருப்பாங்க. அதுக்குதான் அது ஏதோ சாமி பாடுறது இல்லை, நம்ம தெரியாம நினைச்சிட்டு இருக்கிறோம். நல்ல கேள்வி எல்லாருக்கும். இப்ப இந்த பிராமண குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஆமா, பெண்கள் எல்லாம் எப்பவுமே மந்திரம் சொல்லிட்டே இருப்பாங்க. வேதாத்திரியில சொன்னீங்களா? அது என்ன என்ன இதுங்க ஐயா சொல்லணும்? நீங்க வேதாத்திரி கவிதைகள் எதை பாடினாலும் நீங்க இறைச்சந்தா இருப்பீங்க, இறைச்சந்தா இருப்பீங்க. ஓகேங்க. எல்லா வள தெய்வம் அது ஆதீனம் பரம்பொருள் எதை எடுத்தாலும் உங்க எண்ணம் குருவர்ல திருவர்ல தான் நிற்கும். அதை பண்ணுங்க போதும், வேற ஒன்றும் முயற்சிக்க வேண்டாம். தவம் பண்ணுங்க. மற்ற நேரம் எல்லாம் மனதுக்குள்ளேயே அந்த எண்ணத்தோட போய் பாருங்க. அப்படி ஆளியார் மனதை கொண்டு போங்க, நல்லா வந்துடும். நல்ல இது எல்லாருக்கும் பயனுள்ள கேள்விக்கு நல்ல பதில். நாமக்கல் இது கொஞ்சம் இது பண்ணுங்க ஐயா, நான் வரேன் நாமக்கல். எல்லாருக்கும் தகவல் அவசியம் கொடுப்போம். எல்லாரும் நன்றி நன்றி நன்றி. அடுத்த அன்பராக கனகராணி அம்மா, அம்மா கேள்விகளை சுருக்கமாக கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கனகராணி அம்மா நேரம். அம்மா வாழ்த்துக்கள்மா. கனகராணி அம்மா வாழ்க வளமுடன். வளமுடன் ஐயா. நீங்க கற்பித்தல் சொன்னீங்க, அது ஒரு உண்மையிலே தாரக மந்திரமா இருந்தது. அதை மறக்க முடியாது. எங்க ஸ்பீச் கொடுத்தாலும் எது என்ன பண்ணாலும் அது ஞாபகத்துல இருக்கும். எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறீங்க. அடுத்தபடியாக கைப்பத்திரம், வாய் பத்திரம், மெய் பத்திரம் அப்படின்ட்டு இதுவும் வந்து அந்த விழிப்பு நிலையில இருக்கும்போது எல்லாருக்குமே இது ஒரு பயனுள்ள தகவலா கொடுத்திருக்கிறீங்க ஐயா. அதான் சொல்லுவாங்க, அப்ப எல்லாம் சொல்லுவாங்க, கை சுத்தமா இருக்கணும், வாய் சுத்தமா இருக்கணும், மனசு சுத்தமா இருக்கணும். அதேதான் உலகத்திலேயே நம்ம நாட்டுல சுத்துவது. இது நம்முடைய பாரம்பரிய பலமா சொல்லி கொடுங்க குழந்தைங்களுக்கு. இது நம்முடைய பாரம்பரிய பலம். ஆமாங்க ஐயா. நாமக்கல் சொல்லுவார், தானம் வாங்கிட கூச்சிடுவான், தருவது மேலன பேச்சிடுவான், கலைகள் யாவிலும் வல்லவனாம், கற்றவர்க்கும் நல்லவனாம், அமுழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும்,
நாமக்கலுடைய வார்த்தை அதே தான். தமிழனுடைய இனம் உண்டு, ஆமா தனியானுக்கு ஒரு குணம் உண்டு. எவ்வளவு பெரிய வார்த்தை! இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அடிக்கடி குழந்தைல பாட சொல்லுங்க. சாமியுடைய கவிதையை சரிங்க பாட சரிங்க சொல்லுங்க. திருக்குறளை பாட சொல்லுங்க. சரிங்க பொருள் உணர்ந்து சொல்ல சொல்லுங்க. கண்டிப்பா நல்லதுமா. கண்டிப்பாங்கய்யா. இப்ப வாழ்த்துக்கள். நீங்க நம்ம நல்ல சொல்றது வந்து மனசுல அப்படியே எல்லாருக்குமே பதியுங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க சந்தோஷம் வளமுடன். சந்தோஷம். வாழ்க நிறைவாக வளமுடன். நிறைவாக ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு புறப்படலாம். செல்லப்பன் ஐயா, வாழ்க வளமுடன். பேசலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஒரு ஒரு கொஸ்டின் தாங்க ஐயா. செல்லப்பனையா வாழ்த்துக்கள். காலையில எந்திரிச்சு நம்ம கிளாஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் வந்து தூக்கத்துல போக முடியல. அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து இறை சிந்தனையோட இருக்கணும்னு நீங்க சொல்றீங்க. நம்மளும் ட்ரை பண்றோம். ஆனா அது வந்து முடியல. அதுல இருந்து நம்ம கேப் ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டே இருக்கு. அதனால வீட்டுல நிம்மதியும் இல்லை. கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ அதனால வீட்லயும் ஒரு கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் இல்லை. ஸோ இது எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு தெரியல. ஒரே வழி, சரியா? உங்களை விட அதிகமான பாதிப்பு இருந்தவன் நான். டாக்டர் 8 வருஷம் தூக்க மருந்தெல்லாம் கொடுத்து கூட தூக்க வராமத்தில் தான் இருந்தோம். ஒரே வழி என்னன்னா, பயிற்சிக்கு போகணும். வீட்லயாவது பயிற்சி பண்ணி ஆகணும். முதல்ல தேகம் பலமா இருக்கணும், தேகம் சுத்தமா இருக்கணும். சரிங்களா? எவ்வளவு முடியுமா செய்யுங்க. ரெண்டாவது, உங்க மனதில் எப்பவுமே ஒரு சங்கல்பம் காப்பு கொண்டே இருங்க. எது சங்கல்பங்க? அருள் பேக்கணும், உடல் நலம், நீண்டாய நிறைச்சல், உயர்ப்பொருள், மெய்ஞானம் என்ற சங்கல்பம் சொல்லிட்டே இருக்கணும். எந்த நேரம் பார்த்தாலும் மனப்பாடமா சொல்லிட்டே இருங்க. மனசுக்குள்ள காப்பு போட்டுங்க. அருள் பெயர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களும் இல்லை. மூணாவது, உங்களுடைய பொறுப்பை உணருங்க. என்னுடைய பொறுப்பு என்ன? இன்னைக்கு இந்த வேலையை நான் செஞ்சாகணும். அந்த பொறுப்பை உணர்ந்தீங்கன்னா உங்களை எழுப்பிட்டுரும். சில நேரங்களில் பாருங்க, நம்ம முன்னாலே எழுந்திருக்கிறோமா இல்லைங்களா? அந்த பொறுப்பை உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பா முடியும். கொஞ்ச நாள் பழகணும். அது அப்புறம் வழக்கமாகும். அப்பதான் ஒழுக்கமாகும். பழகிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். பரவாயில்ல, இந்த எண்ணமே நல்லதான். இது இப்படி இருக்கணும்னு நினைக்கிறதே வெற்றி தான். கண்டிப்பா நாளையிலிருந்து ஒரு மாற்றம் கிட்ட வரும். அருக்காபச்சங்கள் போட்டுக்குங்க. அங்கே போக முடியலனா கூட இங்கேயே பயிற்சியை முடிங்க, தியானம் பண்ணுங்க. அருக்காபச்சங்கள் போட்டே இருங்க. அடுத்த மாதத்துல ஒரு வித்தியாசம் வரும். உங்களுக்கு நீங்க தான் குரு, உங்களுக்கு நீங்க தான் ஆசான். நன்மை தீமை பிறவர வாரா யாதும் முறை யாவருங்களே பீதம் நன்றோம். கண்டிப்பா உங்களை அடுத்த மாதம் என்கிட்ட சொல்லும் போது, ஐயா முகத்துக்கு கொஞ்சம் பரவாயில்ல, எல்லாம் அமைதியா இருக்குது. உங்க உடல் இருக்கிற செல்கள் அமைதி இல்லை, உங்களுடைய உறுப்புகள் அமைதி இல்லை, அவ்வளவுதான். நீங்க மன அமைதியா இருக்குது. அந்த செல்கள் அப்படியே தூக்கப்படி என்ன இருக்குன்னா, அது அப்படியே வேகமா வேற பயணத்துல இருக்குது. செல்களை மாற்றி அமைக்கணும். நன்றி. கண்டிப்பா மாற்றம் வரும். அனைவருக்கும் நன்றி. இந்த புனிதமான நேரம் இருக்கு. அவ்வளவுதாமா? ஐயா ஒருத்தர் மட்டும் இருக்காங்க. ஐயா ஒருத்தர் மட்டும் இருக்காங்க. பேசலாம். மைதிலி கண்ணன், நாமக்கல். வாழ்க வளமுடன். நாமக்கல் பேசும்போது அவங்களுடைய சீடர் கண்ணன் தான் நாமக்கல் கவிஞர் கூடவே இருந்தவர். சின்ன வயசுல கூட தாயகரெல்லாம் ஆடுன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா பெரிய வாய்ப்பு. அதனால இப்படிப்பட்ட மைதிலி கண்ணன் நிறைவு. சொல்லுங்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய வாழ்த்துக்கு ஐயா. நீங்க அந்த உலக மகளிர் தினத்துல இன்னைக்கு காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் இருந்தது. எவ்வளவு எங்களுக்கெல்லாம் வைப்ரேஷன், ஒரு எனர்ஜியா இருந்தது. இப்போ கவியெல்லாம் டக்கு 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 டக்குன்னு ஞாபகமா வச்சு சொல்ல முடியுதுங்க ஐயா. நிறைய படிச்சவங்களால கூட மெமரி பண்ணி என்னால எல்லாம் சொல்ல முடியல. டிப்ளமோ முடிச்சிருக்கேன். ஆனா அந்த பயம், தயக்கம் துணை பேராசிரியர் கூட போட பயமா இருக்குங்க ஐயா. உங்களுடைய கவி ஒன்னொன்னையும் கேட்டாவே எனக்கு டக்கு டக்கு டக்குன்னு சொல்ற ஆற்றல் உங்களுக்கு இருக்குங்க ஐயா. அந்த தைரியம் எனக்கு வரணுங்க ஐயா. இப்ப நீங்க என்ன வழின்னா, முதல்ல எல்லாத்தையும் டெலிட் பண்ணிருங்க. ஒரே வழி அதுதான். எனக்கு ஒண்ணும் தெரியாது முடிவோடுங்க. புரியுதா? நான் படிச்சிருக்கேன், டிப்ளமோ அதெல்லாம் போனா போச்சு. இப்போ இந்த குழந்தைங்க பாருங்க எவ்வளவு தைரியமா பேசும் இல்லையா? தைரியமா பேசுற குழந்தைங்க மாதிரி பேச முடியாது. அவங்க மாதிரி உண்மையை பேச முடியாது. அவங்க மாதிரி கவனிக்க முடியாது. அம்மா புடவை மாத்தி கிட்டது, அம்மா எங்க அம்மா போற கேட்கும். அவ்வளவு கவனி. அந்த வயசுல நம்மளும் அப்படிதான் இருந்தோம். அவ்வளவு தைரியமா பேசணும், அவ்வளவு உண்மையா பேசணும், அவ்வளவு கவனிச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம். ஆனால் இன்றைக்கு அவ்வளவு தூங்கணும், அவ்வளவு நல்லா சாப்பிட்டோம். எங்க போச்சு? எல்லாம் மனதாமா. ஒண்ணுங்கள் அருக்காப்சங்கள் போடுங்க, உங்களாலே முடியும். ஒரு மனிதரால் முடியும் என்றால், நீ நல்லா பேசுறீங்க அம்மா. நீங்க உங்களை கேட்டிருக்க, நிறைய கேட்டிருக்கேன். அதெல்லாம் இன்னும் அதை அதிகப்படுத்திக்கலாம். கவியெல்லாம் நீங்க நிறைய சொல்றீங்க இல்லைங்கய்யா. கவிதை நீங்க
போட்டுக்கமா கூடவே என்னங்க கூட மகிழ்ச்சி என்ன சொல்லுவான்னு பேச்சுக்கே என்ன சொல்லுவாரு. நான் கேட்பேன் சாமி, நானும் சாமியை கேட்டேன் நான். அப்பதான் சரி சொன்னாரு, சரிங்க. நீ ஒரு சொற்பொழி போட்டு கூடவே பேசுங்க பாரு. நீ ஓ யார் மேல பேச சரி சரி. விரும்புறீங்களோ சாமிஜி ஆ பேச்ச ஆ போட்டுட்டு நம்ம கூட பேசணும். சரி என்ன இந்த சரி ஹிந்தி சரி. பாட்டு பாடினா பாடுறோமா இல்லைங்களா? ஆ ஆமாங்க ஐயா. ஆ ஹிந்தி பேர் நமக்கு தெரியாது, ஆனா ஹிந்தி பாட்டு ஆ பாடுறோம். ஆ. எப்படி பாடுறோம்? அது கூடயே பட பட வந்துருதுங்கய்யா. கேட்க அவ்வளவுதாம்மா, கேட்க. அவ்வளவுதாம்மா. நீ எல்லாம் சரி என்னென்ன சரி. கவி வேணுமோ எல்லாம் இருக்குது. செல்போனை சரிங்க ஐயா. போட்டுங்க, சும்மா சமைக்கணும் துவைக்கும் எதா இருக்கும்போது போட்டு கூடவே பாடுங்க. நாமக்கல் மண்டலத்தில் பாருங்க, தினம் எல்லாரும் பாட சொல்ல 5 நிமிஷம் வந்தா கவிதை முதல்ல பாடணும். பாரு ஆமாங்க ஐயா. கவிதை எவ்வளவு வாசிச்சோம் பாத்தீங்களா? ஆண்டு ஆமாங்க ஐயா. விழாவில் 11 பேர், எவ்வளவு அற்புதமான கவிதைகள். அப்ப ஆமாங்க சென்னை ஐயா. கல்லூரி முதல்வர் ஜெயபிரகாஷ் ஐயாவே அசந்து போனார். இவ்வளவு ஆ அற்புதமானாங்க. முடியும். அன்னைக்கு அதான் அதான். பாத்தீங்களா நாமக்கல் ஆண்டு விழாவில் அவ்வளவு ஆமாமாங்க ஐயா. பெண்கள் எவ்வளவு கவிதை. ஆமாங்க ஐயா. உங்களால அடுத்த நீங்க கவிதை டிப்ளமோ மனப்பாடம் பேசுங்க. படிக்கும் போதே நீங்க டிப்ளமோ போய் கவி ஒண்ணு ஒண்ணு ஞாபகப்படுத்தி அதை எழுதணும் சொல்லணும் எல்லாரும் அப்படின்னு வலியுறுத்திக்கிட்டே தாங்க ஐயா இருக்கீங்க. இல்லம்மா, இதுக்கு இதே வழிதாம்மா, கவியெல்லாம் கேட்கறதே ஒண்ணு சொல்லிடுறேன். எழுதி. நீங்க பேச கத்துக்கணும்னா ம். நல்லா பேசுறவங்க யாரு விருப்பமானவங்க பேச்சாளர் பேச்ச கூடவே பேசிட்டு வாங்க. சின்ன இந்த ஒருத்தர்லாம் அவர் சொல்ற வார்த்தை அப்படியே சொல்லிட்டு வாங்க. சரி. நீ உட்காந்து அது பாட்டுக்கு வரும் பேசிக்கிறோம். சரிங்க சீக்கிரம் நம்ம. சரிங்க அதே ஐயா. மாதிரி பாட்டு மகிழ்ச்சி பாட சரிங்க போட்டு கூடவே பாடுங்க. ஆட்டோமேட்டிக்கா சரிங்க மனப்பாடம் ஆயிரும். இதான் வழி. நீ சரிங்க மனப்பாடம் ஐயா. பண்ணுனாவே இயல்பா கத்துங்க. சரிங்க பள்ளிக்கூடத்து பாடம் பசங்களுக்கு சரிங்க ஐயா. பள்ளிக்கூடத்து பாடம் ஒரு 3 மணி நேரம் ஆ பரிசு எழுதுக்கு மனப்பாடம் இல்ல. ஆனா 500 படம் மனப்பாடம் இருக்கு. எப்படி? ஆமாங்க. ஏமா அந்த பையனை ஒரு படம் 2 மணி ஆமாங்க. நேரம் 2.5 ஆ மணி நேரம், ஆ ஆனா ஆ. 500 படத்தை அப்படியே கதை வசனம் எல்லாம் சொல்றான். பள்ளிக்கூடத்து பாரு ஆமாங்க. 35 மார்க் வாங்க முடியல. அவன் திறமை இல்லாதவனா? அது விருப்ப அதான் பகுதியில் இருக்கிறது, வெறுப்பகுதியில் இருக்குது. அதான் அது இஷ்டம், ஓ ஓ அது இஷ்டம். நல்லதுமா. ஓ. அடுத்தாப்புல நீங்க கவிதை வளர்த்தோம், நன்றிங்க ஐயா. கவிதை போல ஆ கவிதை பேசுறீங்க. ஓ நன்றிங்க ரெடி ஐயா. ஆயிங்க. முயற்சிக்கிறேங்க ஐயா. மகிழ்ச்சி. நன்றி. இந்த நன்றி புனிதமான நல்ல நன்றி. நாள்ல அருள் தந்தை கருணை அருள் மலையை பொழிஞ்சிட்டே இருக்கிறார். நீங்க உண்மை நினைப்பு முக்தியும்பாங்க. யார் ஒருவர் எப்பொருளை எக்குணத்தை எச்செயலை எவ்வுயிரை அடிக்கடி நினைத்தாலும் அந்த பொருளின் தன்மையாய் காண்போர் மனதிலும் உடலும் மாற்றம் காணும். கேட்ட கேள்வி அத்தனைக்கு இது பதில் மகிழ்ச்சியை கொடுத்துட்டார். தப்பாது குரு நினைப்போர் தம்மை. தப்பாது சும்மா பல்ல, எந்த நேரம் குரு உணர்வோட இருக்கணும். இறை உணர்வு குரு 2 தான் இருக்கணும். மனதுக்குள்ள என்ன இருக்கணும்? ஒண்ணு குரு இருக்கணும், இன்னொன்னு இறை இருக்கணும். குருவர்களும் திருவள்ளும் இருந்துகிட்டே இருக்கணும். அப்பப்ப நினைச்சிட்டே இருங்க, முடியும். பழக்கத்துக்கு வந்துடும். வழக்கம் தப்பாது குரு நினைப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி வைக்கும் என்று சொல்லி எல்லாரும் வேதாத்திரி பயிலாம் அனைவரும் நிறைய பொறுப்பு இருக்குது, நிறைய வேலை இருக்கு. அங்கங்க சொல்லணும். நல்லா படிங்க, கேளுங்க. 4 விஷயம் இறுதியாக சொல்லிடுறேன். நல்லா கவனிங்க. கவனினா கண்ணால் இல்ல, மனதால அறிவால கவனிங்க. நிறைய எழுதுங்க. மனசுக்கு வரலாம் எழுதுங்க. ஒரு நோட்டை போட்டு டைரி எழுதிட்டே ஏதோ ஒன்று எழுதுங்க. ஏதாவது கேட்டால் ஒரு 4 விஷயம் எழுதுங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க? நல்லா படிங்க. ஒரு புத்தகம் 2 பக்கம், ஒரு நாளைக்கு 4 பக்கமா படிக்க முடிவு பண்ணுங்க. புத்தகம் படிக்கணுங்க இல்லை, 4 பக்கமா நீ படிப்பேன். படிச்சா சாப்பிடுவேன், படிச்சா தூங்குவேன், முடிவெடுங்க. அப்புறம் நல்லா பேசுங்க. எப்ப வாய்ப்பு பேசுங்க. பேச வேண்டியது பேசணும், பேச வேண்டிய இடத்துல பேசணும். அப்ப கவனித்தல், எழுதுதல், படித்தல், பேசுதல் வேதாத்திற்கு அவசியம் வேணும், எல்லாத்துக்கும் வேணும். அந்த நிலையில உயர்வோம் என்று சொல்லி இவ்வளவு அன்பான உள்ளங்கள் வாழ்த்துக்கு நன்றி. நமது தலைவர் அவருடைய மகப்பெரிய சக்தி பத்மபூஷன் ஆழியார் சென்னை கல்லூரி இந்தியனுடைய யோகாவுடைய நம்முடைய மையமாக அறிவிச்சிருக்காங்க. அது மகத்தான செயல், செயற்கரிய செயல். இதுக்காக உழைத்தவர்களையும் இந்த ஆழியாரில் இருந்து அந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் கூப்பிட்டு ரெக்கார்ட் பண்ணி வாங்கி போட்டு பாருங்க சிறப்பாக பண்றாங்க. இந்த அற்புதம் செய்யக்கூடிய நமது அன்பு குழந்தை பசங்களுக்கும் தம்பிகளுக்கும் சிறப்பாக ஒருங்கிணைத்த சகோதரிகளை இன்னைக்கு காயத்ரி அவர்கள் நல்லா ஒருங்கிணைத்தார். எல்லாருமே யாருன்னு சொல்ல முடியல. இப்படிதான் வேதாத்திரி பிள்ளைகள் சொல்லி இதுக்கு எல்லாரும் உதவக்கூடிய இயக்குனர் கிருஷ்ணமுருகன், நம்முடைய சக்திகுமாரவேல், ஆலியாருடைய சிஓ உள்ளிட்ட நிர்வாகம், அண்ணன் சிறுசாமி உள்ளிட்ட அனைவருக்கும்
வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அவங்க செயல் மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி அல்ல, நன்றி வேதாத்திலேயே வாழ்த்தாதான் தெரிவிக்கும். நன்றினா வாழ்த்து தான். வாழ்த்த வாயும் நினைக்க நன்னெஞ்சும் தாழ்த்த செறிந்து அறைவாங்க. வாழ்த்து ஒரு அறம் என்ற நினைவோடு வாழ்த்துங்க. எப்பொழுது வாழ்த்துங்க, எல்லோரையும் வாழ்த்துங்க, எல்லாத்துக்கும் வாழ்த்துங்க. நன்றி அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. ஆசா நினைவில் நின்று அருள் பெயரால் கூடிய கருணையினாலே நீங்கள் அன்பு குடும்பமும் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ தெரிந்து வாழ்வோம், வாழத்தில் வாழ வழிகாட்டுவோம். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒரு சொற்பொழிவு மாதிரியே இப்ப இருந்ததுங்க ஐயா. அன்பர்களோட கேள்விக்கு மிக அழகா எல்லா அதாவது அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பதில்களை ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. அன்பர்களுக்கு அது நல்ல கருமையத்துல போய் பதிஞ்சிருக்கும். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். மடை திறந்த வெள்ளம் போல ஐயா அவர்கள் நமக்கு இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியும் சிறப்பாக நமக்கு கொடுத்திருக்காங்க. கடந்த 1 மணி நேரத்திற்கும் மேலாக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி உழவன் தங்கவேல் ஐயா அவர்கள் தேடுகின்ற பொருள் எது என்ற தலைப்பில் நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய கேள்விகளுக்கும் சிறப்பான பதிலினை அளித்திருக்கின்றார்கள். ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகளை வாழ்த்தின் மூலமாக தெரிவித்து மகிழ்வோம். இணைப்பில் உள்ள அனைவரும் தவநிலைக்கு வந்துவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி உழவன் தங்கவேல் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்த்துக்கள்மா. அதாவது அந்த பேரறிவே சிற்றறிவாக இருக்கிற பேரை தாங்கி இருக்கீங்க நீங்க. காயன்னா உடல், திரின்னா சுடர், அறிவிச்சுடர். உங்க அறிவிச்சுடர் அப்படியே பிரகாசிக்குது. அந்த பாக்கியம் தான் உங்களுக்கு சந்திரனே வாழ்க்கை துணையா வந்திருக்காரு. மென்மையான ஆன்மா உங்களுக்கு துணையா வந்திருக்குது. அதனால உங்கள் குடும்பம் தொண்டு தொழில் அனைத்தும் அனைவர் சார்பில் வாழ்த்துக்கிறோம். உங்களுடைய மகத்தான சேவை மேலும் மேலும் சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். காயத்ரி சந்திரசேகர் அவர்கள் வாழ்வலம். நன்றிகள் ஐயா, மிக்க நன்றிகள் ஐயா. அந்த பேருக்கு ஒரு உதாரணம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஏற்கனவே தெரியுமா தெரியாது உங்களுக்கு? எனக்கு தெரியாதுங்க ஐயா. தெரியாதா? என்னம்மா இப்படி இருக்கு? காயனா உடல், காயமே போயிட்டாங்க இல்லையா? சுடர், அறிவிச்சுடர். நான் அறிவானவள் அப்படின்னு நாங்க சொல்லணும். நீங்களாம் அறிவான இருக்கிறீங்க. சரி, அது பேரறிவு, சிற்றறிவு. அவங்க வீட்டுக்கார பேரா தெரியுமா? சந்த அப்பா பேரா வீட்டுக்கார பேரா? வீட்டுக்கார பேருங்க ஐயா. ஏன்னா சில நேரம் தப்பா போயிடும். அப்பா பேர் கூட வரலாம். சரியா? சந்திரனே உங்களுக்கு சேகரன் என்னங்க? சேகரன், சந்திர கடல். வாழ்த்துக்கள்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சாரி, இத்தனை வருஷம் ஆகி பேரு பொருள் இல்லைங்கிறீங்களே. நீங்க சொல்லணும்னு இருக்குங்க ஐயா. அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருச்சு. இல்லைங்க ஐயா, சாமிஜி தான் சொல்றாங்க ஐயா உங்க மூலியமா. உண்மையாதான். இல்லை, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. ரைட். காய சுடர், உடல் சுடர், ஞான சுடர், அறிவி சுடர், எல்லா பேரும் வைக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றிமா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நம் கடமை அறவாழ்வின்